Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. I'm so happy, sir. I'm so happy. ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு ரிசெப்ஷன் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆக்சுவலா ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஒரு பெரிய அனுபவம். இந்த படம் ரொம்ப நல்லபடியா ரசிக்கிறாங்க. So happy. நிறைய எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்றாங்க. சார் ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க படம் ஸ்கிரீன்ல வந்திருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க? வெரி வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த பார்ட் ஏதாவது அப்டேட் கொடுங்க. எப்படி சார் என்ஜாய் பண்றாங்க? அந்த காசி டாக்ஸ்ல பார்த்தா பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. மைக்க கீழ இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்க எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாரும் ஹெவியா ரியாக்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. I'm so happy. இந்த படம் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். Thanks for all the next AK சொல்றாங்க. சாதா சார் ரேட் கம்மியா இருக்கு. கீழே இறங்குங்க. தெய்வமே மைக்க கீழே இறங்குங்க. கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க ஆடியன்ஸ். இந்த கேண்டி இருக்காங்க தான் சார். படம் பார்க்கும்போது ஒரு இம்மர்சிவா இருக்குல்ல ஃபீலிங். அந்த ஃபீலிங் வந்து கிடைக்கிறது வந்து 3Dயால தான் கிடைக்குது. I'm so happy. அது படம் பாருங்க. பார்ட் 2 ஒரு ஹெவியான ஒரு லீட் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க படம் பாருங்க. எல்லாமே இதுக்குதானே சார் எடுக்கிறோம். இந்த ஃபேன்ஸோட பாக்குறதுக்காக தான் படம் இருக்கு. அந்த சந்தோஷம் இருக்கு. மோர் தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பெரிய லெவல்ல கொண்டாடுறாங்க. He is very happy. Very very happy. அவர் எல்லா ப்ரோமோஸ்ல சொன்ன மாதிரி தான் முன்னாடியே படம் பார்த்துட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. எல்லாரும் காப்பி கொடுக்குறேன். தெரியல. பட் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. குட். தேங்க் யூ சார். சார் படம் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. எல்லா படத்தையும் நெகட்டிவா சொல்லிட்டேன். எப்படி சார்? இல்ல நீங்க படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் சொன்னேன் ரேட்டிங் கேட்டாங்க. 9/10 கண்டிப்பா ஒரு சூர்யா ஃபேன்ஸா வந்து கண்டிப்பா கொடுக்கலாம். இந்த மாதிரி காமன் ஆடியன்ஸா பார்க்கும்போது பெருசா மைனஸ்லாம் தெரிஞ்சுக்கல. ரொம்ப டிராக் இருக்கு அப்படிலாம் இல்ல. மேபி அந்த சாங்கோ இல்ல ரொம்ப சண்டை காட்சிகள் வந்து லென்த்தா இருக்குன்னு சொல்லலாம். பட் அது கூட வந்து என்னடா இதுன்னு சொல்ற அளவுக்கு டிராக்லாம் இல்ல. ஒரு கதை ஆரம்பிக்கும் போது கதை புரிஞ்சாதான் பண்ண முடியும். கதை புரியலன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லும் போதே அவங்க சேயிங் சொல்றாங்க. அதை சுத்தி தான் அந்த கடை நடக்குது. ஆமா லாஸ்ட்லயுமே அந்த சேயிங் அந்த பேக்ரவுண்ட்ல வருது. அந்த ஃபைட் சீன் நடக்கும் போது நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க கவனிச்சு பார்க்கும்போது கனெக்ட் ஆகும். வேற எந்தெந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து வேற எந்த படத்துலயும் ரெஃபரன்ஸ் எல்லாம் இதுல ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரினா எனக்கு சூர்யா ஆக்டிங் வச்சு தான் பார்க்கும்போது, ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து மற்ற எல்லாத்தையுமே எடுத்துருந்து தான் சொல்லணும். ஸோ அதுலயே நம்ம வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆயிரும். ஆமா நல்லா இருக்கு. டக்கு டக்குன்னு அந்த இல்ல அது கண்டிப்பா தேவை.
தேவைப்படுது. ஏன்னா வந்து அது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி காட்டவே இல்லை அவங்க கதையில. லாஸ்டா வராரு, பட் ஏன் வந்தாருன்ற கேள்வி நம்மளுக்கு வரல. ஓகே தான். கிளைமேக்ஸ் சீன்ல வந்து கேமியோ மாதிரி ஏன்னா அப்பதான் பார்ட் 2 அந்த கண்டினியூஷன் எடுக்க முடியும்ல. அதனால கண்டிப்பா இப்ப கார்த்தி சார் ரோல் தேவைதான். இப்போ கார்த்தி சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த அந்த 10 நிமிஷத்தை சூப்பராகவே பண்ணிருக்காரு. கரெக்டாக பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா கார்த்தி சார் இந்த இடத்துல தான் வருவாரு அப்படின்ட்டு? இல்ல, எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்ததுனால தான் அவர் சீன் இன்னும் மாசா இருந்ததுன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு பர்டிகுலரா இப்போ வந்து ஒரு சில ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்பாங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைம்பாங்க. ஒரு சில பேர் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்பாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லைம்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த போர்ஷன் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட மேபி செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். நான் செகண்ட் ஹாஃப் வரும்போது தான் வந்து கொஞ்சம் ரொம்ப கனெக்ட் ஆகி ஒரு கதை போற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன சொல்ல வராங்க, என்ன பண்றாங்கன்ற மாதிரியே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும்ல. சோ அதை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. சிறுத்தை சிவா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி படமே எடுத்தது கிடையாது, இந்த மாதிரி படபாணிலேயே எடுத்தது கிடையாது. இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு நினைக்கிறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கு நல்லாவே பண்ணிருக்காரு. நல்ல அட்டெம்ப்ட் தான் பண்ணிருக்காரு. கண்டிப்பா நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான். பார்ட் 2 நம்ம இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ட் 2 கன்ஃபார்ம் வரும் நம்புறீங்க? போட்டிருக்காங்க அங்க பார்ட் 2ன்னு. சோ அப்பதான் அந்த ஸ்டோரி கண்டினியூஷன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச கார்த்தி சார் அந்த ரோல் வந்ததே பார்ட் 2 அப்பதான் ரிலீவ் ஆகும். அதனால நல்லா இருந்துச்சு. எதுவுமே டிராக்லாம் தெரியல, ஃபாஸ்டாவே போகுது. விஷுவல்ஸ்ல எப்படி வர்க் ஆயிருக்கு? விஷுவல்ஸ் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. எல்லாமே மியூசிக் கனெக்ட் ஆகுது. அந்த ஃபைட் சீனுக்கு மியூசிக் கனெக்ட் ஆகுது. அப்புறம் எமோஷனல் சீனுக்குமே மியூசிக் கனெக்ட் ஆகுது. சூர்யா சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, படம் வந்து ஃபைட்னா நிறைய இருக்குன்னு பாப்பீங்க ட்ரெய்லர்ல, ஆனா வந்து எமோஷனலி கனெக்ட் ஆகும்னு சொன்னாரு. அதே மாதிரி எமோஷனலி கனெக்ட் ஆகுது. விஷுவல்ஸ்லாம் 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு படம். விஷுவல்ஸ் எவ்வளவு வர்க் ஆயிருக்கு? அதுக்கு அந்த பீரியட் எடுத்தாங்கல 2.5 இயர்ஸ், அதுக்கான வர்த் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, எல்லாமே சொல்லணும். நிறைய பேர் மைனஸ் கேக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச மைனஸ் பெருசா இல்ல. அந்த கதையோட உங்களுக்கு அந்த தீமோட நம்ம பார்க்கும்போது அந்த பெருசா மைனஸ் தெரிஞ்சுக்கலாம். இருக்கும், கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு வந்து டிசப்பாயின்மென்ட்டாவே இருந்துச்சு. தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து ஃபுல்லாவே டிசப்பாயின்மென்ட்டாவே இருந்துச்சு. இந்த படம் தீனி போடு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பா ஒரு ட்ரீட் தான். டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காரா இந்த கரண்ட் லுக்குக்கும் அது பீரியடிக் லுக்குக்கும்? நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். அந்த ஹேர் கலரிங்லாம் பண்ணி இந்த மாடர்னைஸ்ட் இந்த 2024ல இருக்க ஒரு ரோலுக்கும் அங்க முன்னாடி இருக்க அந்த ரோலுக்குமே வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கு? மியூசிக் அந்த எமோஷனல் சீனுக்குமே மியூசிக் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஃபைட்டிங் சீன்ல ரொம்ப சண்டை காட்சிகள் இருக்கும் போதுமே அந்த மியூசிக் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால மியூசிக்ல இருந்து சிஜில இருந்து எதுவுமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல. இல்ல, அப்ப ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 9 of 10. 9 of 10. பார்ட் 2 பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா 9 of 10. பார்ட் 1க்கு 9 of 10 இருக்கு. ஏன்னா இப்ப சூர்யா சார் ரோலக்ஸா பண்ணிருக்கும் போது அவரோட படத்துல கிளைமேக்ஸ் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும். இந்த படத்துல எப்படி கிளைமேக்ஸ் இருந்திருக்கு? கிளைமேக்ஸ் இருந்திருக்கு, பட் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு பார்ட் 2. எனக்கு பார்ட் 1 லீட். ஏன்னா ஆமா, இன்னுமே படம் இருக்குமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது டக்குன்னு முடிச்சிட்டாங்க படத்தை. அதுதான். தேங்க்யூ. படம் வந்து ரசிக்கும்படி இல்லை. இது வந்து டைரக்டரோட மிஸ்டேக்கு, ஸ்கிரிப்ட் எழுதினவங்க மிஸ்டேக்கு. கதையை வந்து எங்க தேடி பார்த்தாலும் கதையே காணும் பாஸ். நானும் எப்படியே சைட்ல அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் தேடி பாக்குறேன். எங்க தேடி பார்த்தாலும் கதை இல்லை. ஒரு படத்துல கிரிஞ்சு இருக்கலாம், ஆனா படமே கிரிஞ்சா இருக்க கூடாது. இப்படியா எடுப்பீங்க? ஒரு சூர்யாவோட படத்தை இப்படி நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படியே குழப்பி வச்சு அப்படியே பிசிபலா பாத் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை ரசிகர் இந்த ஸ்கிரீன் சீன் பை சீன் எத்தனை ரசிகர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க. புரிஞ்சிருப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான். சரி, பாட்டாவது நல்லா இருக்குமா? நம்ம திரும்பி ஏதாவது பாட்டு கேட்டு ஒரு ரிங் டோனா வச்சுக்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா அம்மன் கோயில கூழ் ஊத்துற மாதிரியே செம்மையா வச்சிருக்காங்க. அந்த பாட்டை நீங்க கூழ் ஊத்துறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு பாட்டு சூர்யா படத்துல போய் வைப்பாங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு அமரன் படம் வந்தது. அதுல இருக்கிற அந்த சில சாங்ஸ் எல்லாம் இன்ஸ்டா ஃபுல்லா தெரிச்சுது. பாத்தீங்களா? ரீல்ஸும் அந்த சாங் தான் அப்படி இருந்தது. அந்த மாதிரி இசையமைக்கணும். ஒரு சூர்யா படம்னா எப்படி இருக்கணும்? நீங்க எந்த கான்டென்ட்னா வச்சுக்கோங்க. நீங்க பழங்காலத்து கான்டென்ட்னா போங்க, எதனா போட்டு மிக்ஸ் பண்ணி படம் எப்படின்னா எடுத்துக்கோங்க. மினிமம் லெவல் சாங்கா சில படத்துல நல்லா இருக்கும். இதுல சாங்காவது இருக்கான்னு பார்த்தா எங்க தேடி பார்த்தாலும் நல்ல சாங்கே இல்ல. ஒரு பிஜிஎம் நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. மொத்தத்துல எல்லாமே வேஸ்ட்டுங்க. கதை எழுதினவங்களும் வேஸ்ட், மியூசிக் போட்டவங்களும் வேஸ்ட், டைரக்ஷனும் வேஸ்ட். சூர்யாவுக்கு தேவையில்லாத கெட்ட பேரு இந்த படத்தினால. நீங்க பாகுபலி கேஜிஎஃப் எல்லாம் நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏதோ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியமா பாகுபலி எல்லாம் ரசிக்கும்படி இருந்தது. ஒரு கதையை பார்க்கும்படி இருந்தது.
திருப்பி திருப்பி ஒரு சில ஷார்ட்ஸ் நம்ம திருப்பி திருப்பி கட்டிங் போட்டு யூடியூப்ல பார்த்தா கூட நம்ம எல்லாருமே பார்ப்போம். இதுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சூர்யா படத்துக்கு நான் இப்படி ஒரு நெகட்டிவ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாவது ஒரு பாசிட்டிவா போகும்னு பார்த்தா, ஒரு சீனாவது எங்கன்னா பாசிட்டிவா சொல்லலான்னு பார்த்தா ஒரு சீன் கூட இல்ல. ஃப்ரேம் பை ஃப்ரேம், பிட் பை பிட் ரசிக்கிற ஆளுங்க. சூர்யா எல்லாம் காக்கல அப்படி ஓடி வரும்போதே அந்த 6 பேக்குக்கும் அந்த ஸ்டைலுக்கும் அப்படி பாக்குற ஆளுங்க. அப்ப சூர்யாவே வந்து ஒரு மேடையில சொல்லியிருந்தார், என்ன இப்படி எல்லாம் பாக்குறீங்களா, இவ்வளவு ஃப்ரேம் பை ஃப்ரேமா பாக்குறீங்க, அந்த வளைவுல அப்படியே ஓடி வரும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி இந்த சீன்ல, இந்த படத்துல ஏதாவது ஒரு சீனை ரசிக்கும்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகுபலியில ரசிக்கிற மாதிரி இதெல்லாம் இல்ல. இதை 3Dல எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. தேவையில்லாத பொருட்சேதம், பணம் எல்லாம் வேஸ்ட். ஆக்டிங் வைஸ் எப்படி இருக்கு? ஆக்டிங் நல்லா தாங்க இருக்கும். இது எல்லாமே கை தேர்ந்த நடிகர்கள், அவங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. அவங்க ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதுல நடிச்ச அத்தனை கதாபாத்திரமும் இந்த படத்தை புரிஞ்சுன்னு தான் நடிச்சாங்களானே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இப்ப ஒரு கதை நீங்க சொல்றீங்கன்னா அந்த கதையை நான் உள்வாங்கி நடிக்கணும், கரெக்டா? இதுல எத்தனை பேர் அந்த நடிக்கிறவங்களே சூர்யா இவங்க பெரிய ஆளுங்களை விட்டுடுங்க, மத்த சைட் ரோல்ஸ் என்னென்னவோ ரோல் எல்லாம் வராங்கல்ல, அவங்க எத்தனை பேர் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா கதையை காணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்து எப்படி அந்த பேரலைஸ் ஆகி வர்றதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு தெரியல. படத்துல எந்த விஷயம் பிடிச்சிருச்சு? எங்கேயுமே பிடிக்கல, ஒரு பாயிண்ட் கூட பிடிக்கல. சூர்யானா நான் தான் சொல்றேன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாக்குற ஆள்னா. இந்த படத்துல வந்து எங்கனா ஒரு ஃப்ரேம்ல வந்து சூர்யாவை நல்லா பாக்கலான்னு பார்த்தா நல்லா பாக்கிறதுக்கு எங்கேயுமே இல்ல. ஏன்னா அந்த கதை வந்து இந்த பழங்கால தொட்டு போகுது. சரி, பழங்கால தொட்டு போட்டும்பா, அந்த இடத்துலயாவது அதை ரசிக்கும்படியான ஒரு காஸ்டியூமோ ரசிக்கும்படியான ஒரு டிசைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஃபேஷன் டிசைனர் தெரியல. அவங்களோட சிந்தனை இதுல நல்லா இல்ல. அதான் நான் சொல்லுவேன். எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருந்தா இந்த படம் நெக்ஸ்ட் லெவல் இல்ல, இந்த படத்தை யோசிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த படமே யோசிச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்ல வரேன். இப்படி ஒரு சிந்தனையா, இந்த சிந்தனையை எங்க இருந்து நான் தேடுறதுன்னு யோசிக்கிறேன். இந்த பிரெயின்ல இந்த சிந்தனை உதிச்சதே தப்பு, இந்த படத்தை உதிச்சதே தப்பு. அந்த அளவுக்கு சிம்பிளி வேஸ்ட். அந்த செந்தில் சொல்ற மாதிரி சிம்பிளி வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours பிளஸ் நம்ம கிளம்பி வர்றது எல்லாம் சேர்த்தா 3 to 4 hours வேஸ்ட், பணமும் வேஸ்ட். இப்படி ஒரு படம் எடுத்து எதுக்கு எங்களை கொள்றீங்க? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு என்டர்டைன்மெண்டா இல்லைன்னா ஏதோ ஒரு கதை கருவுல நம்ம டிராவல் பண்ற மாதிரியாவது இருக்கணும். இதுவும் இல்ல அதுவும் இல்லைன்னா எப்படி? நீங்க ஜோக்ஸும் இதுல சாங்கும் நல்லா கொடுக்கல, சரி கதையாவது ஏதாவது கொடுக்குறீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னா எப்படிங்க? இது சூர்யா எதுக்குதான் தேவையில்லாம இந்த படத்துக்கு ஒத்துக்கினாரு. இதுல எக்ஸ்ட்ரா பிட்டு கார்த்தி வேற கிளைமேக்ஸ்ல அவர் வராரு, அவர் ஏதாவது கலக்க போடுறாரு. அவரு அப்பயுமே சூர்யா கார்த்தி வந்தா கொஞ்சம் கலக்குவார். அவர் கொடுத்த ரோல் வரைக்கும் கலக்கிட்டு போயிடுவார். அவர் கொடுத்த ரோலும் பெருசா ஏதாவது இருக்கான்னு பார்த்தா பெருசா ஒண்ணுமே இல்லை. ஒரு படம்னா கொஞ்சமாவது ஒரு ஜோக்ஸ் வேணாம், இல்ல சாங்காவது வேணாம், ஒரு பிஜிஎம் வேணாம், ஒரு காமெடி வேணாம், எதுவுமே இல்லைங்க. அதுக்காக நான் மசாலா எடுக்கணும்னு சொல்ல, நீங்க கண்டென்ட் ஓரியன்டாவே டிராவல் பண்ணுங்க. பட் அந்த கண்டென்டாவது நல்லா இருக்கணும்ல. அந்த கண்டென்ட் நல்லா இருந்தா கூட நாங்க கண்டென்ட் நல்லா இருக்குங்க, இதெல்லாம் பாராட்டணும், இந்த மாதிரி டைரக்டர் எடுத்ததுக்குன்னு சொல்லலாம். பட் இதுல எங்கேயுமே பாராட்டுற மாதிரி இல்ல. இந்த கதையை யோசிச்சிருக்கவே வேணாம்னு தோணுது. வேஸ்ட் ஆஃப் டைம் கம்ப்ளீட்லி. நெகட்டிவ்ல இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க வேலை தெரியல அப்படின்னு எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுவீங்க? கதை எழுதுனதே சரியில்லைங்க. கதை எழுதுனதும் சரியில்லை. சரி, கதை தான் ஒழுங்கா எழுதல, மியூசிக்காவது போட்டு தேர்த்து இருக்கணும், ஓகேங்களா? மியூசிக்கும் நல்லா இல்ல. மியூசிக் ஒரே இறைச்சலா இருக்கு. அந்த சவுண்ட் வால்யூமா அவங்க சரி பண்ணலையா என்னன்னு எனக்கு தெரியல. பயங்கர சவுண்ட், நிறைய பேர் தலைவலிக்குதுன்னு நான் ஏன்னா, அதாவது எனக்கு மட்டும் தான் தலைவலிக்குதா இல்ல மத்தவங்களுக்கு வலிக்குதான்னு நான் எப்பவுமே கேட்டுப்பேன். ஏன்னா அந்த எம்டி ஹேண்டட் யூடியூபர் கூட எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல மத்தவங்களுக்கும் அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இது பாப்பாரு. அந்த மாதிரி எனக்கு தான் இப்படியா, நான் அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஐயோ முடியலங்க அப்படின்றாரு. ஒரு யூடியூபர் வந்தார், நான் என்ன சொல்றதுனே தெரிலங்க, நான் நெகட்டிவா சொன்னா இவன் அந்த ஃபேனு இந்த ஃபேனுன்னு சொல்லிடுவாங்க. நான் சூர்யா ஃபேன் தான். சரி, யாருக்குமே மெயினா என்ன சொல்றது, யாருக்கும் ஃபேனுன்றதை விட நீங்க ஃபேனா இருந்தாலும் ஃபேனா இல்லைனாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பை ரசிச்சு பார்ப்பாங்க. நல்லா இருந்ததுன்னா 2 தடவை 3 தடவை பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். ஏன்னா எல்லா நேரமும் நல்ல படம் வரும்னு சொல்ல முடியும், ஓகேங்களா? இப்ப நான் அமரன் பாத்தீங்கன்னா 2 தடவை பார்த்தேன், இன்னும் சலிக்கல. 2 தடவையுமே சூப்பரா இருந்துச்சு. 3ஆவது தடவை கூட பாக்கலாம். இப்ப அது சரி, அது வேற ஜானர், இது வேற ஜானர் வச்சுப்போம். பட் இந்த கதையில என்ன கதை கொடுக்குறீங்க, என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வராங்கன்றதே சரியா இல்ல. அதுதான் சொல்றேன், ஒரு படத்துல கிரிஞ்சு இருக்கலாம், படமே கிரிஞ்சா இருந்தா எப்படி?
நீங்க இந்த படம் பாக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைலர் பாத்துருப்பீங்க, பாத்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இல்ல ட்ரெய்லர் பார்க்கும்போதே நான் மோஸ்ட்லி வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இதுதான் இவ்வளவுதான் இந்த படம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தது எப்படி நான் நினைச்சேன்னா, சரி சூர்யாவுக்காக போலான்னு சொல்லிட்டு வந்தேன். சூர்யாவுக்காக நான் வந்தேன், அவ்வளவுதானே தவிர ட்ரெய்லர்லயே இது நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன் நான். அதாவது ஒரு மொபைல்ல நம்ம என் வீட்டுல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 3D கேம்ஸ் வச்சு ஆடிக்கினே இருப்பாங்க, சொல்ல கேட்காம இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே இருக்கு இந்த படம், அந்த கேம் ஆடுற மாதிரியே தான் இருக்கு இந்த படம். ஒரு கதையா பார்த்த மாதிரியும் இல்ல, சினிமா பார்த்த ஃபீலிங்கும் இல்லைங்க. இது என்ன அமரனே புக் பண்ணிட்டு போயிருக்கலாம் போல 3ஆவது தடவை. தேவையில்லாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அமரனோட பிசினஸை கெடுத்து விட்டாங்க. அது பாட்டு சிவனேன்னு இன்னொரு வாரம் ஓடி இருந்திருக்கான், அந்த பிசினஸும் போச்சு. இவங்க பிசினஸ் 2000 கோடி அடிக்கொன்றாங்க. 2000 கோடி பிம்பிலிக்கு பியாபின்னு தான் சொல்லிட்டு தெரியணும். ஒண்ணு கொடுக்கலாம், கதையை சிந்திச்சிருக்க கூடாதுன்னு சொல்றேன்ல. இப்படி ஒரு இது வரைக்கும் நான் எந்த படத்தையும் இப்படி நான் பார்த்தது இல்லை. ஒரு கதையை சிந்திக்க கூடாதுன்ற அளவுக்கு வேஸ்டா இருக்குன்னா நான் பார்த்ததே இல்லை. தயவுசெய்து சூர்யா சார், நீங்க தயவுசெய்து வந்து ஒரு நல்ல கதையா எடுத்து நடிங்க. ஒரு படம்னா நீங்களாம் ஒரு பெரிய ஹீரோ, உங்களை மாதிரி ஒரு ஹீரோனா இந்த படம் வந்து டிக்கெட் கிடைக்குமான்னு நாங்க ஏங்கணும். உங்க படம் டிக்கெட் கிடைக்குமான்னு நாங்க ஏங்கணும். ஐயோ அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்க லீவ் போட்டு வரணும்பா, சூர்யா படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு முன்ன இருந்தது. அது மீண்டும் நடுவுல இந்த மாதிரி கதை களத்தை நடிச்சு தேவையில்லாம உங்க மார்க்கெட்டை இவங்க இழக்கிறாங்க. தயவுசெய்து இனிமே ஒரு கதையை வந்து யோசிச்சு தேர்ந்தெடுங்க. அவர் ஏதோ புதுசா இருக்கு நல்லா இருக்கும் போலன்னு ஏன்னா ஒரு புது கண்டென்ட் கொடுக்க தான் யாருமே விரும்புவாங்க. ஒரு புதுமை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது யார் கையில இருக்கு? ஸ்கிரிப்ட் கொண்டு போற கையில இருக்கு. ஸ்கிரிப்ட் கொண்டு போறது எடிட்டர் கையில. இதை எடிட்டர் நல்லா வேலை பார்த்துட்டா இருப்பா, அவர் எதுவுமே குறை சொல்ல முடியாது. சிஜி எஃபெக்ட், என்ன எஃபெக்டோ விஎஃப்எக்ஸ் எல்லா எஃபெக்டும் கொடுத்தாச்சு. அவங்களெல்லாம் யாரையும் குறை சொல்றது இல்லை, அதெல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. வேலை அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்க வேலையெல்லாம் பாராட்டுறேன். பட் ஆனா பாட்டோ பிஜிஎம்மோ எங்கன்னா நல்லா இருக்காங்கன்னா, இசையமைப்பாளர் நல்லா இல்லை, ஸ்கிரிப்ட் எழுதினவங்களும் நல்லா இல்லை, டைரக்ஷன் கொண்டு போன விதமும் நல்லா இருக்கு. ரொம்ப இப்ப காஃபி குடிக்கணும், 4 காஃபி குடிச்சாதான் தலைவலியே போகும், அந்த மாதிரி எடுத்து விட்டாங்க. என்னத்த சொல்ல, சிம்பிளி வேஸ்ட். ஓகேவா, பிரான்ஸ் நாட்டு உள்ளார 5 தீவு இருந்திருக்கு, அங்கேயும் தமிழ் எல்லாம் இருந்திருக்கான். அவனை வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் பணத்துக்காக 2 காசுக்காக நான் 200 பேர்த்த கொண்டு போடுறான், கொடுவான்றவன். அந்த கொடுவாவை கொல்ல வந்தவன் தான் நம்ம கங்குவா. ஓகேவா, 5 தீவை காட்டுறாரு. ஓகேவா, பாபி டியோல் நல்லா பண்ணிருக்கிறாப்படி. வந்து வில்லன் வந்து நம்ம நட்டி சார் தான். நட்டி சாரு பின்னி பெடல் எடுத்திருக்காரு, கூட்டிட்டு போய் கழுத்தை அறுக்கிறதுல, துரோகியா நடிக்கிறதுல, வில்லனா நடிக்கிறதுல பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். நடிப்புக்கு சொல்றேன். ஓகேவா, அவரை வந்து கொளுத்தி எடுக்கிறாரு. கொளுத்தி எடுக்கிறப்ப அந்த தாய் வந்து என் பிள்ளைய பாத்துக்கோன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருது. அந்த வில்லனோட குழந்தையதான் கடைசி வரைக்கும் காப்பாத்துறாரு. இது அந்த காலத்துல வந்த நெஞ்சம் மறப்பதில்லை மாதிரி அவங்களுக்கு வந்து பிரான்ஸ்ல கோவால வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் தப்பிச்சு ஒடியாந்துறான், மூளை சூடு அதிகமாகி. ஓகேவா, மூளை அதிகம் ஒர்க் ஆகி அப்பதான் இவங்களுக்கு வந்து பிளாஸ் ஆகி 1070 வர்ற மாதிரி எடுத்து காட்டுறாங்க. கதையும் புதுசு, இது வரைக்கும் இந்த கதை எதுலயும் வரல. ஓகேவா, நடிப்பும் புதுசு, பஞ்ச பூதங்களும் புதுசு. ஓகேவா, அதுக்கு போக என் அண்ணாமலையார், என் சிவன் அண்ணன் வந்து சிவா அண்ணன் வந்து சிவாவா நான் பார்க்கல, சிவனா தான் நான் பாக்குறேன். அந்த கிரிவலத்தோட அந்த முழு பௌர்ணமியை காட்டின அந்த ஒளிப்பதிவாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு கிரிவலம், கண்டிப்பா நான் கிரிவலத்துல போய் நம்ம கங்குவா வந்து வெற்றி பெறணும், இந்த தமிழன் வந்து வெற்றி பெறணும் நான் சாமியை வேண்டுவேன். எல்லாம் வல்ல அந்த திருவண்ணாமலை சிவன் வந்து இந்த படத்தை காப்பாத்துவாரு. போட்ட கலெக்ஷனுக்கு மேல கண்டிப்பா இந்த படம் நம்ம தமிழ்நாட்டுல 100% 1000 கோடி அடிக்கணும், அடிப்பாரு. ஓகேவா, ஆமா, அதுதான் ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா ஞாபகப்படுத்தி கேட்டேன். உண்மையாலுமே அவரு இல்லைன்னா கூட அவரு வந்து இந்த படத்துல அவர் வாழ்ந்துட்டாருப்பா. ஏன்னா 5 பஞ்ச பூதங்களை வந்து காட்டின விதம் சிஜி ஒர்க் இல்லாம அதெல்லாம் வந்து பெரிய வேலை. ஓகேவா, கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு சூர்யா அண்ணன். சூர்யா அண்ணா இன்னையில இருந்து நான் உங்க பொண்ணுனா. ஓகேவா, மத்ததெல்லாம் கண்ணுனா சூப்பர்னா, எப்படின்னா வேற லெவல்னா.
சிறுத்தை சிங்கம் சேர்ந்துருக்கு, எப்படி இருக்கு உங்களுக்கு? சிறுத்தையும் சிங்கமும் சேர்ந்துருக்கு. சிறுத்தை அடுத்த பாட்டுல விளையாட போகுது. அது பாபி டியோலோட பையனா வந்து கதையை இன்ட்டு கொடுத்துட்டாங்க. அத பார்த்த உடனே எனக்கு பூம் ஸ்பாம் ஆயிடுச்சு. வா 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 பிளே பாயா இருந்து கத்திக்க, கதறுங்க, துடிங்க, துடிச்சு வையுங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. கண்டிப்பா செகண்ட் பார்ட் வெயிட்டிங். ஓகே, மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி மிக்சட் ரிவ்யூக்கு அவங்களுக்கு 2 வருஷமா படம் தள்ளி போயிருக்கு இல்லையா. ஆனா இந்த படத்தை 20 வருஷம் ஆனா கூட எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உழைப்பு, காஸ்டியூம்ஸ், அந்த பழைய காலத்து அந்த சங்க தமிழ், அந்த தமிழ் எல்லாம் வந்து களைஞ்சு எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இது டிஎஸ்பிக்கு மியூசிக் போனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா டிஎஸ்பி மேக்சிமம் வந்து தெலுங்கு படங்கள் பண்றவர் தானே. தேவி ஸ்ரீக்கு உண்மையாலுமே உனக்கு வந்து சிவாஸ்ரீ வந்து வாய்ப்பு கொடுத்துருச்சு. பிஜிஎம் சூப்பர். 3 மோட்டிவேஷன் சாங் வேற லெவலு. நெருப்புன்னு ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு சூப்பரு. அப்படி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த படம் வந்து சூர்யாவை கரெக்டா பயன்படுத்தி. ஆமா, சூர்யா அண்ணனை வந்து பாலா அண்ணனை விட கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சூப்பரா கோச்சிங் கொடுத்து இந்த கங்குவாவை கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா, பாலா அண்ணன் செகண்ட் ஆயிட்டாரு, ஃபர்ஸ்ட் நம்ம சிவாவா ஆயிட்டாரு. அதாவது என்னோட திருவண்ணாமலை சிவன். ஓகேவா, ஜாதி மத பேதங்களை கடந்து நம்ம சினிமாக்காரவங்க வாழ்றவங்க யாரையும் எதையும் எதுக்காகவும் மனசை புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுல சூர்யா அண்ணா வல்லவரு. ஏன்னா இந்த கொரோனா காலத்துல கூட அப்படி அள்ளி அள்ளி செஞ்சிருக்காரு. ஓகேவா, நாங்க அதெல்லாம் வாங்கி தின்றுருக்கோம். ஓகேவா, அந்த மாதிரி மனசுக்கு உள்ளவருக்கு. ஏன்னா இந்த வேட்டையன் வந்தப்ப கூட சூப்பர் ஸ்டாரோட என் படம் மோதக்கூடாது, என் படம் தனியா வரட்டும், ஏதாவது சாதாரண நாள்ல ரிலீஸ் பண்ணிக்கலான்னு நேத்து வரைக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆகுறதே எனக்கு தெரியாது. காலையில தான் வந்து எனக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றதே நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் தெரியும். ஒரே ஒரு டிக்கெட் இருந்துச்சு கமலால. நான் எப்பயும் ரோகிணிக்கு தான் போவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, டக்குன்னு இங்க வந்து புக் பண்ணி வந்து பார்த்தேன். ஏன்னா அந்த படத்தை கூட இவங்க முன்னாடியே அறிவிக்கல, யதார்த்தமா தான் அறிவிச்சாங்க. கண்டிப்பா அவங்க யதார்த்தமான மனசுக்கு இந்த படம் நல்ல வசூல் ஆகும். 320க்கு 1/3. ஓகே, சூப்பர். சூர்யாக்கு கம்பேக்கா கோபேக்கா? அட பாவி, எப்பயுமே அவரு கம்பேக் தான்டா. கம்பேக் இந்தியன்டா, கம்பேக் தமிழன்டா, கொங்கு தமிழ். அவங்க பாட்டி செஞ்ச புண்ணியம், அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் அவருக்கு எப்பயுமே அந்த பிளஸ்ஸிங்கா இருக்கும்டா. முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து கல்யாணம் நடத்தி வச்ச அந்த சிங்கம்டா, நம்ம சிங்கம் 3டா. அதுக்கு எப்படிடா வந்து கம்பேக் இல்லாம இருக்கும்? லூசு பையில எப்பயுமே அவங்கள கம்மு தான்டா. கம்முனா கம்மு அடிக்கோ, அவ்வளவுதான். வேற ஒரே லெவல்ல வச்சிருக்கீங்க. விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? 3D எஃபெக்ட். அதான் அந்த விஷுவல்ஸ் வந்து அந்த ஒளிப்பதிவாளருக்கு அக்காவோட பணிவான வணக்கம். ஓகேவா, ஒளிப்பதிவாளருக்கு, டைரக்ஷனுக்கு வணக்கமோ வணக்கம். ஓகே, அப்புறம் அந்த நடிச்ச சிங்கங்கள், தங்கங்கள், அந்த கலைவாணி மேடம், அப்புறம் நிறைய மேடங்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் அற்புதமா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னோட சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி வந்து யார் யாரு பேரு, அதாவது கலைவாணி மேடம், நட்டி சாரு, பாபி டியோல், அதாவது அந்த ஹிந்தி நடிகரு, அப்புறம் நம்ம சூர்யா அண்ணன், அப்புறம் வந்து கார்த்திக் அண்ணன், அப்படி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா இந்த வேஷம் போட்டுக்கிறதால பாதி பேர்த்த பேர் வரமாட்டேங்குது. ஏன்னா தமிழர்கள் தான் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. தெலுங்கு ஆளுங்கள கூட அதிகமா போட வேணாம்னு சொல்ல. நம்ம எல்லாருமே சினிமா வந்து எல்லாருக்கும் ஒன்றுபட்ட இதுதான். ஓகேவா, அதாவது தனியா நம்ம பிரிச்சு பார்க்கல, அக்காவை பிரிச்சு பார்க்க மாட்டேன் சொல்றேன். எல்லாருக்குமே தரமான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்குது. 1970லயே தமிழனை கொடுமைப்படுத்தி இருக்கிற விஷயம் இப்பதான்டா தெரியுது. கங்குவா படத்துல கோவை சர்லாக்கா சூப்பரா பண்ணிருக்குது. ஓகேவா, சூப்பர். வேற படத்துல எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கொடுவாவை கொன்னு அவன் பையனை வந்து காப்பாத்துன்னு சொன்ன பொண்ணு அவங்க தாய்க்கு கொடுத்த சத்தியத்துக்காக கருங்காட்டுக்கு அவங்க அப்பாவையே எதிர்த்து அந்த துரோகி பையனை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி கருங்காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு பாரு. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசினாலே எனக்கு போதும். படம் வந்து இது கண்டிப்பா சொல்றேன், இது வந்து படம் கிடையாது, காவிய பாடம். இது வரைக்கும் 1000த்துல சேல சோழ மன்னர்களை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா மன்னர்களுக்கும் கீழே ஒரு அடிமையான தீவுல இருக்கிற சாதாரண மக்களையோ பழங்குடி மக்களையோ மக்களுக்கு தெரியாது. நம்ம தமிழர்களும் பாதி பேர் அங்க இருந்திருக்காங்கயா. பிரான்ஸ் நாட்டுல ரோமானியர் கட்டுப்பாட்டுல வந்து இருந்திருக்காங்கயா. அங்கேயும் தமிழ வீரனா
சூரனா வாழ்ந்திருக்காயா, அங்கேயும் ஒருத்தன் வந்து துரோகி பயலா வாழ்ந்திருக்காயா அப்படின்றதான் கதையா எடுத்து சொல்லியிருக்காங்க. ரோமானிய பேரரசுக்கு வந்து நம்ம 5 தீவை வந்து அழிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல 5 தீவுல ஒரு ஆளை போட்டு கொடுவாவை வந்து ரெண்டு தங்க காசு தரேன்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர்த்த 2 தவணையா கொண்டு போய் கொண்டு போடுறான் கொடுவா. அந்த கொடுவாவை காப்பாத்த வரான் பெருமாச்சி அருவா, அதுதான் கங்குவா. வந்து கக்குனாம் பாரு நெருப்ப, கக்கி போட்டாம் பாரு ஒரு திருப்பத்தை அப்படின்ற மாதிரி இந்த படத்தை திருப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி சூர்யா அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு படைப்புடா. எந்த பயலும் லேக் ஆகுன்னு சொல்றவன் அவன் தமிழனா இருக்க மாட்டான். சத்தியமா ப்ரொமோஷனுக்கு வரல, எவனும் எனக்கு 10 பைசா தரல. ஓகேவா, யாரும் எனக்கு 10 காசு தரல. டே இதெல்லாம் கட் பண்ணிக்கடா. நீங்க சொல்லுங்க. அவரு 2 கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஆமா, எது 2 கேரக்டர் இல்லடா, ஒரு கேரக்டர்ல வரப்பதான் இன்னொரு கேரக்டர் வந்து பிளாஸ் நைட் ஆகி பூம்ஸ் ஆகி வந்து காட்டுது. டேய் இவன் பேசுனத வந்து தெரியல, நம்மளாம் ஒரு இனம், அது வந்து மாற்றினோம். ஆமா, வேற்றினோம். சரி, நான் இது வரைக்கும் 10 காசு கூட எவன்ட்டி வாங்கினது கிடையாது. கொடுத்தானா கூட வாங்க மாட்டேன்டா, நான் உங்களுக்காக வரேன். ஓகேவா, வரக்கூடாதுன்னா நான் வர மாட்டேன். சொல்லுப்பா. ஆமா, அதாவது ஒரு கேரக்டர் தான் அந்த பையனை தூக்கிட்டு போறப்ப இந்த பையனை வித்தியாசமா இருக்குதுன்னு காட்டுறப்பதான் நெஞ்சம் மறப்பதில்லை படம் மாதிரி கிளாஸ் நைட் ஆகுது. 1970 காட்டுறாங்க. 70ல ஒரு காடா இருந்த நாடை தான் இந்த பிரான்ஸ் நாடா காட்டுறாங்க. ஓகேவா, அப்படிதான் அந்த கதை போகுது. ஓகேவா, உண்மை கதை தான் சொல்லிட்டாங்களா ஏற்கனவே. உண்மை கதைன்னு உண்மை கதையே கண்டிப்பா ஃபேமிலி தான் பார்க்கணும். ஏன்னா அங்கேயும் ஃபேமிலி தான் இருக்குது. யாரும் வந்து பிச்சைக்காரங்களோ யாரும் வந்து ரோட்ல போறவங்களோ வந்து நடிக்கல, எல்லாரும் ஃபேமிலி தான். ஓகேவா, ஆல்வேஸ் ஃபேமிலி தான். நம்ம ஒரு என்டர்டைனுக்காக பாக்குறோம். 1970ல இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு பார்க்க போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்மால் படத்துல யாரு கூல் சுரேஷே வரல. ஓகேவா, கூல் சுரேஷ் ஏன் நீ கூப்பிடுற? யோகி பாபு வந்திருக்காரு, அந்த இன்னொரு வென்சிலிஸ் வந்திருக்காரு. ஓகேவா, எனக்கு என்னமோ இந்த சரித்திர படங்கள் எல்லாம் காமெடியை புகுத்துறது எனக்கு அவ்வளவு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்மளாம் இமோஷனல் ஆகி படம் பாக்குறவங்க. என்னடா அததான் சொல்றேன் நான். அதுக்காக அவங்களை எந்த குறையும் சொல்லல. அது அவங்களோட வெளிப்பாடு, அவங்களுக்கு கிடைச்ச படைப்பாடு அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். ஒரு கிடைச்சவன் கிடைக்காதவனை பார்த்து பொறாமப்படுவான். ஓகேவா, அதுக்காக சொல்றேன். ஓகேவா, ஏன்டா நானும் 40 படம் நடிச்ச ஆர்டிஸ்ட் தான்டா. நானும் ஒவ்வொரு படமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வந்து எப்படின்னா டைரக்டர் கூப்பிட்டா மட்டும் தான் சுகந்தி அக்கா நடிக்க போவேன். இந்த அல்லு சில்லு அப்படி இப்படி எல்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு பணம் வராது. ஓகேவா, பணம் வரலன்னா கூட திருப்தியா நமக்கு நல்ல கேரக்டர் வரணும்ல. அக்கா ஒரு கேரக்டர் பண்ணா மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி இருக்கணும். சும்மா போனது வந்ததெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பொறுமையா இருந்து பார்ப்போம். ஏன்னா 47 வயசுக்கு தான் என் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் வந்து ஹீரோ. அது வரைக்குமே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். இது உண்மை, உலக. அது மாதிரி எனக்கு இப்பதான் 47 ஆயிருக்குது. ஏன் நான் வந்து 48க்குள்ள ஒரு ஹீரோயினே வரக்கூடாது? ஓகேவா, அது என் மனசுலயே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மை. ஓகேவா, ஓகே, நீங்க கேட்டதால சொன்னேன். பாய். சரி எடுக்காதீங்க. கல்கி படமோ கண்ணாடி எல்லாம் போட்டு இந்த படமும் அதே மாதிரி முடியல. என்ன கேட்டா நீங்க சாதாரணமாவே எடுத்துட்டு போங்க. இப்ப இதே தேட்டர்ல லப்பர் பந்து எல்லாம் ஓடுச்சு. நான் வந்தது கிட்டத்தட்ட 3வது வாரமோ என்னவோ நான் வந்தேன். ஏன்னா லப்பர் பந்தெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வர வேணான்னு நெருங்காம. கடைசியில பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. பார்த்தா அவ்வளவு நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த படத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா நோ என்டர்டைன்மெண்ட். சாங்ஸும் நல்லா இல்ல. நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன கேட்டா டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். ஏன் தான் சூர்யா பேரை இப்படி எல்லாம் கெடுத்து இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்களா? அவர் என்ன நினைச்சு எடுத்தாரோ ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு வந்து 2000 கோடி வரை அடிக்கும்னு சொல்றாங்க. எப்படிதான் மனசார சொல்றீங்க தெரியல. நல்லாவே இல்லைங்க. நீங்க கேஜிஎஃப் இல்ல பாகுபலி எல்லாம் என்ன மாதிரி இருந்தது? அந்த தமனை வரும்போது அது எப்படி இருக்கும்? அந்த சிஜி எஃபெக்ட் எல்லாம் என்னமா இருக்கும்? ஏணி வச்சா கூட எட்டாதுங்க இந்த படம். இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கற்பனை எங்கிருந்து அவங்களுக்கு உதிச்சுதுன்னு எனக்கு தெரியல. கண்ணு ஒரு சீன்னா ஒரு கண்ணுக்கு நீங்க ஆதி காலத்துக்கே போங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கணும், விரும்பி பார்க்கணும். அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ஒரு சீன்னா நம்ம சூர்யானா ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாக்குற ஆளு. நீங்க படம் முடிஞ்சு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு யூடியூப்லாம் வரும்போது ஷார்ட்ஸ் வரும்போது திரும்ப 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 பார்ப்போம்.
அப்படி ஒரு ரசிக்கிற ஆளுங்க நாங்களாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் நடந்து வந்தாலும் சரி ஓடி வந்தாலும் சரி இதுல ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டை போட்டு பார்க்கலாம்னா சத்தியமா முடியாது. அந்த மாதிரி இல்ல. தயவுசெய்து சூர்யா வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுக்காம தயவுசெய்து நல்ல ஸ்கிரிப்டா எடுத்தாருன்னா மீண்டும் அவரோட மார்க்கெட் உயரும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கோட் படத்துக்கெல்லாம் நான் 3 நாளா என் கை விரல் ரேகை தேஞ்சிடுச்சு. டிக்கெட் புக்கிங்க்கு கிடைக்கல, ஓபன் ஆகல. இங்க வந்து இங்கேயும் வந்து பாக்குறேன், நேர்ல வந்து பார்த்தா ஜனங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போறாங்க. சார் எப்ப சார் ஓபன் ஆகும், எப்ப சார் ஓபன் ஆகும்? அவ்வளவு பெரிய கூட்டம் இங்க இருந்தது நான் பார்த்தேன். பட் ஆனா இந்த சூர்யா படத்துக்கு ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் லைக் தட் நான் ஓபன் பண்ண டக்குன்னு புக் பண்ணிட்டேன் ஸ்பாட்ல. அப்படியே அவ்வளவுக்குள்ள சீட்டு காலியா இருந்தது. இப்போ போ நீங்களே பாருங்க, போ சீட்டும் காலியா தான் இருக்கும். 2000 கோடி எல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. சீமான் சொல்ற மாதிரி வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. மியூசிக்ல எந்த அளவுக்கு இருக்கு? சத்தியமா நல்லா இல்ல. திருப்பி கேக்குற மாதிரி இல்ல. ஒண்ணு வந்து அம்மன் கோயில்ல யூஸ் பண்ணிக்கலாம், கூழ் ஊத்துற மாதிரியே ஒரு சாங் இருக்கு, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு. மிச்ச 2 இது மட்டும் கொஞ்சம் நீங்க கேக்குற மாதிரி இருக்கும். நீங்க சோகமா இருக்கீங்கன்னா அந்த சோக விட்டு 2 சாங் இருக்கு, அது நல்லா இருக்கு. மத்தபடி நீங்க ஒவ்வொரு என்ன சொல்றது, சில சீனுக்கெல்லாம் பிஜிஎம் கொடுப்பாங்க, நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ரசிக்கிற மாதிரியே இல்ல எனக்கு. நானும் ஒரு 10 பேரை கேட்டேன். நானும் ரெவ்யூ எடுக்கலான்னு பார்த்தேன். ரெவ்யூ எடுக்கிற மைண்ட் கூட எனக்கு வராம போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. போனு எல்லாமே வச்சிருக்கேன், எடுக்கல இப்ப வெளியில. ரெவ்யூ எடுக்கிற மூடு கூட வராத அளவுக்கு ஒரு படம் எடுக்கணுமா? நல்லா இல்லங்க, ஒரு சீன் கூட இல்லையா? இல்லங்க. நான் சூர்யாவோட ஃபேனுங்க. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு படம். அதாவது நீங்க சூர்யாவையோ கார்த்தியெல்லாம் நம்ம காமெடிக்காக பாக்குற ஆளு, காமெடி ஹீரோ, நல்ல ஹீரோ. அதனால அவருக்கு ஏதாவது பெருசா கொடுத்துருக்காங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல. சோ அவருக்கும் ஒண்ணும் பெருசா சாங்கோ இல்ல பிஜிஎமோ இல்ல. என்னதான் பண்றது? டோட்டலி கம்ப்ளீட் கிரிஞ்ச் ஸ்டோரினா இதுதான். ஒரு படத்துல கொஞ்சம் கிரிஞ்சு இருக்கலாம், படமே கிரிஞ்சா இருந்தா எப்படி? இப்படியா முடியல. இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாங்கன்னா கதையே இல்ல, நல்லா இல்ல. உண்மைதான், கதை இல்லதான். நீங்க கதை வந்து யாராவது ஒரு லைனா வரவங்க எல்லாரையும் புரிஞ்சுதானும் கேட்டு பாருங்க. அவனுங்களுக்கே எப்படி புரிஞ்சு நடிச்சானுங்கன்னு தெரியல எனக்கு. அதுல நடக்கிற கேரக்டர் ஒவ்வொருத்தரும் இந்த இவரெல்லாம் பார்க்கும்போது அந்த போஸ் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அந்த ரொமானியர்கிட்ட வந்து காசு வாங்குவார். அவர் ஏற்கனவே நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஒரு டிஎம்கே அப்படியே பாக்குற மாதிரியே இருக்கு. அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பாக்க. அதாவது எதுவுமே மேக்கப்போ காஸ்டியூமோ நீங்க ஒரு ரசிச்சு பாக்குற மாதிரி இல்லங்க. ஸ்கிரீன்னா ஒரு அலங்காரமா இருக்கணும்னா இது ஒரு கான்செப்டா எடுத்தாங்கன்னா இதையும் ரசிச்சு பாக்குற மாதிரி எடுக்கணும். அப்படி எடுக்கல. அதனால இத மாதிரி ஒரு கதையை தயவுசெய்து இனிமே யோசிச்சு எங்களையும் கொள்ளாதீங்க. நீங்க எங்களையும் கொள்ளாதீங்க. சூர்யா படம்னு வந்து காலங்கத்தால ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இப்படி டிசப்பாயிண்ட் ஆகணுமா? இப்ப 4 காபி குடிக்கணும் தெரியுமா? தலைவலிக்குது. வரவங்க இனிமே கிளாஸ் கூட வாங்க. இந்த படத்துக்கு வரீங்கன்னா இல்ல இந்த படம் பாக்கணும்னா பிளாப் வராம நெகட்டிவ் குத்தா முருத்தம் கொடுத்து தேத்துறாங்க அப்படின்னா அவருக்கு சூர்யா ஃபேன். சூர்யாவை அவங்க பட்ஜெட் சூர்யாவோட ஃபேன் நான், பயங்கரமான ஃபேன், வெரி பிடிச்ச ஃபேன் நானு. ஆனா அப்படி அவர் போய் இப்படி ஒரு படம் எடுக்கலாமா, நடிக்கலாமா? ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்குங்க. எதுக்கு இந்த மாதிரி படம் எல்லாம் ஒத்துக்கிறீங்க? சூர்யா ஏன் இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் பண்றீங்க? உங்களுக்காக நாங்க வரோம், உங்களுக்காக முடியல. ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப திருப்பி தியேட்டருக்கு ரிலீஸ்ல வந்துருக்கு சூர்யா. எந்த அளவுக்கு பாக்குறீங்க? அது ஹிட் ஆயிருக்கா, கிளிக் ஆயிருக்கா? சூர்யா ஃபேன்ஸ் அவங்க சொல்றாங்க சொல்ல வார்த்தை இல்ல. Simply no comments, simply waste. ஆமா, ரொம்ப கவலையா இருக்கு. சூர்யாவுக்கு போய் இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து அந்த டைரக்டர் பார்த்து இப்படி கொள்றாரு. சூர்யா எல்லாம் எவ்வளவு மனுஷன், நல்ல மனுஷன். முடியல. இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்க கூடாது, நடிக்கவும் கூடாது.
அவங்க என்னோ நினைச்சு நல்லா இருக்கும்னு ஒத்துந்திருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்னு. பட் அந்த ஜானர் நல்லா இருக்கு. ஒரு 2 பேர் இது மாதிரி கொடுத்தாங்க. ஓடிடில போட்டா கூட போகட்டும். மொத்தமே எரர், மொத்தமே எரர். இந்த மாதிரி நானே நெகட்டிவ் கமெண்ட் எங்கேயுமே கொடுத்தது இல்லைங்க. கொஞ்சமாவது கொஞ்சம் கிரிஞ்சு இருக்கலாங்க. படமே கிரிஞ்சா இருந்தா எப்படிங்க? அழுவுறேங்க. பணமும் போச்சு, டைம் போச்சு, எல்லாம் போச்சுங்க. முடியல. தயவுசெய்து சூர்யா இந்த மாதிரிலாம் நடிக்காதீங்க. சூர்யா நல்ல கதையா எடுத்து நடிக்க. சூர்யா ப்ளீஸ். சூர்யா படம் பார்க்க வரவங்க எந்த மைண்ட் செட்ல வந்து இந்த படத்தை தாங்கிங்க? 1000 ரூபாய் அடிக்கும், 500 ரூபாய் அடிக்கும் படம். இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு வந்து அதான் சொல்றேன், வரும்போது காஃபி பிளாஸ்கோட வந்துருங்க. தலைவலி வரும். ஒரு அமிர்தாஞ்சன், சண்டுபாம், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது கரெக்டா இருக்கும். 4 காஃபி குடிச்சாலும் தலைவலி இப்ப போகுமான்னு தெரியல. சிம்பிளி வேஸ்ட். படம் எப்படி இருக்கு? அடி போலி. படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ, எல்லாமே பிடிச்சிருக்கு. நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாருமே. சரி, கார்த்தி சார் லவ் யூ சோ மச். அவரை ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே அந்த ஒரு ஜாய் வரும் இல்லையா? ஏன்னா அவரு சூர்யா சார் சீரியஸ் கேரக்டர். அவங்க நம்ம அந்த ஒரு இதுவா பார்த்தது இல்ல, சீரியஸா பார்த்து. பட் கார்த்தி சார் ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஜாய் வரும் இல்லையா? அந்த காமெடிலாம் வேற லெவல். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்குப்பா, செம்மையா இருக்கு. போய் பாருங்க, படம் பாருங்க. ஏன்னா நீங்க போய் ஃபர்ஸ்ட் படம் பாருங்க, அப்பதான் தெரியும். ஏன்னா நம்ம அந்த அப்கோர்ஸ் நான் திருப்பியும் வந்து படம் பார்ப்பேன். என் பிள்ளையோட வந்து பார்ப்பேன். அவனுக்கு வச்சுட்டு பார்க்க முடியாதுன்னா விட்டுட்டு வந்துட்டோம். பட் டிஎஸ்பி சார் கலக்கிட்டாரு. ஆமா, நம்ம சொல்லுவோம் இப்ப இங்க கேட்டிருக்கோம் அங்க கேட்டிருக்கோம், அதெல்லாம் கிடையாது. செம்மையா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. படமா ஜி இது வந்து என்னது? இது தங்குவா இல்ல ஜி, இது தொங்குவா, தொங்கணும். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்கு. ரொம்ப எதிர்பார்த்துட்டு எல்லாம் வராங்க. பாவம் லேடிஸ் எல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. கனெக்ட் ஆகல. இந்த படம் பார்க்கணும்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தா கூட புரியாது இந்த படம். ஆர்டிபிஷியல் ஏஐன்னு சொல்றாங்கல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை படிச்சுட்டு வந்தா கூட இந்த படம் புரியாது. அந்த அளவுக்கு போட்டு சொதப்பி வச்சிருக்காங்க. இந்த பாகுபலியை பார்த்து இவர் வந்து சூர்யா சார் வந்து பாகுபலி மாதிரி நடிக்கலாம், பிரபாஸ் மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு போல இருக்கு. பாகுபலில ஒரு கதை இருக்கும், மலைக்கு மேல ஏறி போனா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், அங்க ஒரு கதை இருக்கும், ஸ்கிரீன் பிளே இருக்கும். அது இல்லஜி இந்த படத்துல. அதை பார்த்தா அப்படியே காப்பி வச்சிருக்காங்க. அவங்க சித்தப்பாக்காக நடிச்சாரா என்னன்னு தெரியல. அவங்க சித்தப்பாவா ஒரு ஞானவேல்ராஜா சித்தப்பாவா அவருக்கு? ஸ்டுடியோ கிரீனு அவங்க சொந்தக்காரங்க தான். அவங்களே படம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல வேற ஜி சிவகுமார் சார் வேற இந்த ஸ்டாலின் சார் அவர் போய் பார்த்துருக்காரு. நேற்று ஏதோ பார்த்து வந்து சிறப்பு காட்சிக்கு வேறு இது பண்ணிருக்காங்க, பார்த்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு. இல்லை ஜி நல்லா இல்லை. காலைல 500 ரூபா வச்சிருந்தானே. அவன படம் பார்க்கலான்னு. சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். ஜெய்பீம் படம் பார்த்துருக்கேன், சிங்கம் படம் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல இருந்து எவ்வளோ அந்த வாரணமாயணம்லாம் சூர்யா சார்லாம் பார்த்து கண்ணில் ஒத்திக்கலாம். அப்படியே அந்த மாதிரி கேரக்டரா மனுஷன் வாழும். இதுல அப்படியே கேரக்டரா அப்படியே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணில் வந்து மண் அள்ளி போட்டாங்க. மண் அள்ளி போட்டாரு. எதுக்கு இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. சம்பளத்துக்காகவா என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. கனெக்ட் ஆகல, சத்தியமா கனெக்ட் ஆகல. மியூசிக் கனெக்ட் ஆகல. மியூசிக் தேவ்ஷி பேசுறது மியூசிக்லாம் யாருன்னு கேட்காதீங்க, அதான் தேவையில்லை. நமக்கு யாரை வேணா போட்டுட்டோம். யாரோ வந்து சாதாரண நம்ம எவ்வளோ பேர்லாம் மியூசிக் நல்லா போடுறாங்க. யூடியூப் சேனல்லாம் மியூசிக்லாம் எவ்வளோ போட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் அந்த சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ஜி இந்த படத்துக்குலாம். அந்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ½ hour தயவு செஞ்சு வந்துடாதீங்க இந்த படத்துக்கு. வீடியோ கேம் மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ½ hour தயவு செஞ்சு வர வேணான்னு சொல்லுங்க. வீடியோ கேம் இந்த யோகி பாபு, இந்த திஷா பத்தானி எல்லாம் எதுக்கு இந்த வீடியோ கேம் மாதிரி பாஸ் பண்ணி அழுத்து போற மாதிரி இருக்கு. ஸ்பீடா டக்குன்னு போயிட்டு நல்லா இல்ல. விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? 2.5 years ஒர்க் பண்ணிருக்கு. விஷுவல்ஸ் அதான் ஜி, அது இவ்வளவு கோடி செலவு பண்ணி தேவையில்லன்ற. இது எதுக்கு இந்த விஷுவல்ஸ் இவ்வளவு ஏன் செலவு பண்ணணும்? தேவையில்ல, வேண்டாம். வேற ஏதாவது பண்ணலாம். இந்த காசை வச்சுட்டு வேற ஏதாவது பண்ணலாம். அவர் அகரம் ஃபவுண்டேஷன் ஒண்ணு வச்சிருக்காரு சூர்யா சார், அதுக்கு செலவு பண்ணிட்டு போலாம். எதுக்கு இவ்வளவு செலவு? எதுக்கு? வேற ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் எவ்வளவு படம்லாம் இருக்கு, நடிக்கலாம். நல்ல கதைலாம் இருக்கு. ஜெய்பூர் நடிச்சாரு, ஏதாவது கதை இல்லை படத்துல. வந்தவங்க எல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணி எல்லாம் எப்போ பாத்ரூம்க்கு வந்த பாட்டு வந்து எப்போ எழுந்து போட்டு வந்த பாட்டுக்கு எல்லாம் மக்கள் எழுந்து பாத்ரூம் தான் போனாங்க. நான் இப்போ இன்க்ளூடிங் மீ பாத்ரூம் தான் எழுந்து போனாங்க. முடியல. ஆடியன்ஸ்க்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு இல்ல ஜி இந்த படம் கொடுக்கல, சத்தியமா கொடுக்கல. இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சத்தியமா இந்த படம் கொடுக்கல.
லாஸ்டா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னா பாகுபலி தான் கொடுத்துச்சு. பாகுபலி கொடுத்துச்சு, கேஜிஎஃப் கொடுத்துச்சு, கந்தாரா மூவி எல்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா போயிட்டு, புஷ்பா அது மாதிரி எல்லாம் நம்ம ஏதோ தெலுங்கு படம் கன்னட படம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா நம்பி நான் அதாவது எதிர்பார்க்காம போயிட்டு ஏதோ ஒண்ணு கொடுத்தா மாதிரி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது ஒண்ணும் இல்ல 1000 கோடி வசூல் 2000 கோடி பண்றோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் உட்காந்து யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் ஏமாத்துறாங்க, எல்லாம் காசை வாங்கிட்டு ஏமாத்துறான்னு எல்லாம் ஃப்ராடு பசங்க எல்லாம். இது அந்த படம் சத்தியமா ஆகாது. 100 கோடி வரது பெரிய விஷயம். அவர் சம்பளம் எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் சம்பளம் எனக்கு தெரிஞ்சு 25 கோடியா 50 கோடியான்னு தெரியல. 25 கோடி அதுவே வேஸ்ட் தான். அந்த காசெல்லாம் இவரு எதுக்குதான் நடிக்கிறாருன்னு தெரியல. இது செஞ்சு அடுத்த படம்னாச்சும் நல்ல படமா நடிங்க சீரியஸ். நீங்க ட்ரைலர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்திருப்பீங்க. ட்ரைலர் பார்க்கும்போது என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்? இல்ல ஜி, ட்ரைலர் நான் பார்க்கும்போது கிளாடியேட்டர் மாதிரி இருந்துச்சு, பாகுபலி மாதிரி இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புலாம் நான் அப்படின்னா தேடி எல்லாம் வரல ஜி. நான் அப்படி அந்த எதிர்பார்ப்புலாம் நான் அப்படி நான் வரல. நான் எம்டியா பிளைண்டா தான் வந்தேன், சத்தியமா பிளைண்டா தான் வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய படம் பாக்குறேன். படம் பார்க்கணும் தான், எதிர்பார்க்காம போய் பார்க்கணும் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு எதிர்பார்க்காம தான் வந்தேன். ஆனா நல்ல ஒரு சந்தோஷப்படுத்துன்னு பார்த்தேன், ஃபுல்லா ஏமாற்றமா ஆயிடுச்சு. ஒரு 50% கூட ஒரு நம்மளுக்கு இது பண்ணல. இந்த விஷுவல் எஃபெக்ட் சும்மா வந்து அந்த எதுக்கு ஜி இந்த படம் 3D எதுக்கு எஃபெக்ட், எதுக்கு நான் அவதாரா இது அந்த அவ்வளோ டெக்னாலஜியை நம்ம வளர்ந்துச்சு, நமக்கு எதுக்கு அந்த எஃபெக்ட்? எவனுக்கோ போயிட்டு ஃபாரின் கம்பெனிக்கு யாரையாவது கொடுத்துருப்பாங்க ஏதாவது 100 கோடி 150. எதுக்கு ஜி 3D இந்த படத்துக்கு தேவையே இல்லை ஜி. இந்த படத்துக்கு 3Dயே தேவையில்லை. எதுக்கு 3Dன்னு தெரியல எனக்கு. இது செஞ்சு யாராவது சொல்லுங்க, எதுக்கு 3Dன்றது கான்செப்டே சொல்லுங்க. இந்த படத்துக்கு 3D போட்டு அவனுக்காக செலவு பண்ணதுக்கு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செலவு பண்ணிருக்கலாம். ஏதாவது சினிமால எவ்வளவு கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க ஜி, ஏதோ நாடக கலைஞர்லாம் எல்லாம் உறுப்பினர்லாம் இருக்காங்க, நடிகர் சொல்லலாம், அவங்களுக்கு பணம் கொடுத்துக்கலாம். இந்த 3D எஃபெக்ட் செலவு பண்ணது. நெகட்டிவிட்டி சொல்றீங்கன்னா இந்த படத்துல எவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, படத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கா? பாசிட்டிவ் ஜி, அவர் சூர்யாவை பார்க்கலாம், அவர்தான் அவரை விஷுவல் அப்படியே பார்க்கலாம், அப்படியே ஓன்றாரு. அதான் ஜி, அத அவரை பார்க்கணும்னு வரணும்னா வேணா பார்க்கலாம். அது கூட ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம் ஜி, அவ்வளவுதான் ஜி. 100 ரூபாய் ஒருத்து, அவ்வளவுதான். வந்து 200 ரூபா 230 ரூபா 3Dயோட ஒரு 30 ரூபா கிளாஸ், 190 ரூபா டிக்கெட்டு, 730 ஜிஎஸ்டி, அதை இதை போட்டு இல்லை தேட்டர் மெயின்டெனன்ஸ், டிஎம்சி தேட்டர் மெயின்டெனன்ஸ் அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை. வேற ஏதாவது தயவு செஞ்சு அடுத்த வாட்டினாச்சும் நல்ல படமா நடிக்க சொல்லுங்க. வேற ஏதாவது படம் நடிக்கிறாராப்பான்னு தெரியல எனக்கு. அடுத்த படம் நல்லபடி ஜெய்பி படம், அந்த சிங்கம் படம், அது மாதிரி ஏதாவது அவர் நல்ல ஸ்கிரிப்ட் ஓரியன்டா ஏதாவது நடிக்க சொல்லுங்க தயவு செஞ்சு. ஏதோ ஒன்று அவனா வந்து வீட்டு வாசல் வந்து சொல்றான்டா, அவன் சித்தப்பா பணம் எடுத்துட்டு ஞானம் பண்றாங்க, அதே நடிச்சிட்டு அவர் தம்பியும் போட்டு சாவடிக்கிறாரு கார்த்திகை, இதே நடிச்சிட்டு இருக்காரு. மெய் அழகா அது இது லொட்டு லொசுக்கிட்டு எதாவது நடிச்சு சாவடிச்சாரு. இவங்க அந்த குடும்பமே சாவடிக்கிறாங்க மொத்தத்துல. கார்த்தி அப்ரஸ்லாம் ஜி, இது வந்து தேவையில்ல ஜி, கேவலமா இருக்கு ஜி. எதுக்கு இது தேவையில்ல சும்மா தேவையில்ல. எதுக்கு இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் இது என்ன அது விக்ரம் 2வா இது கேமியோ ரோல் பண்றதுக்கு? அதுலயே ஜி சூர்யா பாங்கன்னா அதை விக்ரம் 2 கிளைமேக்ஸை பார்த்துட்டு போயிடலாம். கேமியோ ரோல் அதை பார்த்துட்டு போயிடலாம். அவர் வந்தா ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் கெத்தா எப்படின்ட்டு போனாரு. இந்த படம் ஃபுல்லா பாக்குறேன், அவரை வந்து தெகிட்டுது பார்த்தா, வாந்தி வர மாதிரி இருக்கு. படம் ஃபுல்லா அவரை பார்த்தாலும் தெகிட்டுது, அது தெகிட்டுது. நமக்கு அந்த ரத்தம் கெத்தெல்லாம் நம்ம நாக்குல பட்டு எல்லாம் கேவலமா வாந்தி தான். ரொம்ப நன்றி. அந்த சாங்குமே சரி, என் தலைவனே அந்த சாங்குமே அவ்வளவு அழகா கொண்டு வந்து ஒரு மாதிரி ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சூர்யா சார் அவ்வளவு அழகா கேரக்டர் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அடிச்சு ரொம்ப மெனக்கெட்டு அந்த காட்டுக்குள்ள போய் 40 நாள் 80 நாள் போய் உட்காந்து, அட்லீஸ்ட் காட்டுக்குள்ள ஒரு 3 நாள் உட்கார முடியுமா? 80 நாள் எனக்கு தெரிஞ்சு 80 நாள் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எடுத்துருப்பாங்க ஷூட்டிங். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸா கூட சரி, அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, அவங்கள்ட்ட ஒரே சொல்லிடுறேன், அப்படி உங்களுக்கு என்ன குறைச்சு இந்த படத்துக்கு நான் கேட்பேன் அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தையுமே நல்லா இல்ல ஐயா, இதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது இப்படி எல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் நான் சொல்றேன் படம் நல்லா இருக்கு. ஏன்னா சூர்யா ஃபைட் சூப்பரா பண்ணிருக்காரு, நம்ம டிஎஸ்பி சார் மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு, அண்ட் கதைக்களம் அவ்வளவு அருமையா இருக்கு. ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு பாசம், ஒரு வில்லன் ஒரு நாட்டை காப்பாற்ற ஒரு வில்லன் எப்படி போராடணும் அதே மாதிரி ஹீரோவும் போராடுறான். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல யார் ஜெயிக்கிறா, மக்கள் எப்படி காப்பாற்றப்படுறாங்க, இதுதான் கதை. இதுக்கு மேல கதை இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஹாலிவுட்ல போய் பார்க்கணும். ஹாலிவுட்டுக்கே டஃப் கொடுத்திருக்காரு சிவா. எப்படி ஹாலிவுட்டுக்கு டஃப் கொடுத்திருக்காரு. படம் நல்லா இருக்கு, பாருங்க. உங்களுக்கு
ஐயா 12,000 கோடி நான் அப்படியே சொல்லவே மாட்டேயா ஐயா. ஐயா 200 கோடி கண்டிப்பா தாண்டுங்க, அது நான் கேரண்டியா. அவ்வளவுதான். நல்லா கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க ஐயா. என்னோட எக்ஸ்பெக்டேஷன், நான் நல்ல படம் நல்லா இருக்குன்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல குறை சொல்லியே ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணிருக்கலாம். அது கிளாமர், அது அந்த சீன்ஸ், அந்த பசங்க எல்லாம் பார்க்கணும், வாலிப பசங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்றனால அந்த கிளாமர் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது தேவையில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஆனா அந்த பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத அதையும் காமிச்சிருக்காங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயா அருமையா பண்ணிருந்தாங்க. அந்த முதலையை தூக்கி இப்படி வச்சு அப்படியே திரும்பும் போது அதுமே தேங்க்யூ. ஆனா சூர்யா வந்து படம் நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, கார்த்தியோட கேமியோ வாண்டடா திணிச்சிருக்காங்க. சூர்யா ஆக்ட் பண்றாருங்கிறதுக்காக இன்டென்ஷனலா கார்த்தியோட கேமியோ கொண்டு வந்தா ஹைப் கிரியேட் ஆகும், இந்த படத்தோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்திருக்காரு மாதிரி ஒரு 1500 இயர்ஸ் பேக் கொண்டு போறாங்க. அது வந்து எமோஷனலா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஏன்னா நிறைய கட்ஸ் ஜம்ப் கட்ஸ் எல்லாம் வந்து ட்ரைலர்லயே பார்த்தோம். சோ வந்து படத்துல அது வந்து கனெக்ட் பண்ண முடியுதா? ஒரு சில இடங்கள்ல கனெக்ட் பண்ண முடியுது ப்ரோ. ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு சில இடங்கள்ல கனெக்ட் பண்ண முடியுது, ஒரு சில இடங்கள்ல பெருசா கனெக்ட் பண்ண முடியல. கனெக்ட் பண்ற இடங்கள்ல அந்த கங்கு சாங் வரைக்குமே கனெக்ட் பண்ண முடியுது. அந்த சாங்க்கு அப்புறம் பெருசா ஒரு சில இடங்கள்ல வந்து பேராண்மை படத்துல வந்து எப்படிலாம் வந்து ஜெயம் ரவி சொல்லி கொடுத்தாரோ அந்த பொண்ணுங்களை அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன்லாம் கேர்ள்ஸ் ஓட ஃபைட் சீன்லாம் இருக்கு. அந்த அந்த நிறைய படங்கள்ல இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தை பெட்டர்மெண்டா ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல பண்ணிட்டானா இந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணிட்டாங்க. ஸ்கிரீன் பிளே 2000 crores கலெக்ட் பண்ண வாயை பழந்துட்டு பாப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன் இல்ல, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். மெச்சூர் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா 2000 crores கண்டிப்பா அடிக்காது. அவுட் ஆஃப் 10 வந்து இவ்வளவு கொடுக்கலாம் இந்த படத்துக்கு ரேட்டிங் 6. படம் சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ்ல எவ்வளவு ஒர்க் இருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. 3D எஃபெக்ட் எல்லாமே புதுசா நல்லா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்ல வந்து அந்த செகண்ட்ல வந்து பார்ட் எடுக்கிறது வந்து கார்த்தி இன்ட்ரோல செம்மையா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்க? அந்த காலத்துல நடக்கலையும் இப்போ கம்பேர் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. விஷுவல்ஸ்ல எப்படி ஒர்க் இருக்கு? ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. பீரியடிக்ன்றனால ஒர்க் பண்ணது தெரியுதா? தெரியுது, நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. எந்த சீன் ரொம்ப பர்టిక్యులரா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவளோட இன்ட்ரோ சீன் ரொம்ப பிடிச்சது. லைக் பீரியாடிக்கோட இன்ட்ரோ அது ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல இருந்தது. ஓவராலா ஓகே, படம் பார்க்கலாம். தேங்க் யூ. இருக்கும்னு சொல்லி ஈகரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ்க்கு எல்லாமே கரெக்டா எடுத்திருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா ஆக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் வருது. இந்த போர் அடிக்கும்னு பார்த்தா அது கூட இல்ல, எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்களை இன்ட்ரோ பண்ணும் போது அந்த நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபைட்டும் பாக்குறதுக்கு கூட விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. 3Dல பாக்குறதுக்கு நம்ம ஏதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அந்த இது மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லாதான் இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா படம் ஸ்கிரிப்ட் கதையே இல்லைச்சு. அது பாஸ்டும் பிரசன்ட கனெக்டே ஆகல. நிறைய இது வந்து ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் காப்பி அடிச்சு ஏத்த மாதிரி இருக்கு. எடுத்து ஏதோ சொதப்பி விட்டுருக்காங்க போட்டு. அஜித் சார் எப்படி வச்சு செஞ்சாரோ அதே மாதிரி வச்சு செஞ்சு சொதப்பின மாதிரியே இருக்கு. என்ன படம் சார் அஜித் சார்? அதான் இல்ல சார், அது இல்ல சார். ஒரு இன்டர்நேஷனல் போலீஸ் அமைச்சர் அதேதான் சார். இது அதேதான் சார். அதை வச்சு செஞ்சாரு. பெரிய பட்ஜெட்ல அடிக்கிறே வச்சு வச்சிருக்காரு சார் போட்டு. பாவம், கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு. அவரு பல கோடி வாங்கிட்டு தான் நடிக்கிறாரு. நீங்களும் நடிக்கலாம், நானும் நடிக்கலாம், எல்லாம் நடிக்கலாம். வச்சு செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான் சார். வராது சார். வச்சா நான் தூக்க மாட்டி வேணா செத்துக்கிறேன் சார். வராது சார். இது வாய்ப்பு ஒரு 200-300 கோடி வேணா இருக்கலாம். அவருக்கு ஏதோ இல்ல சார். அவருக்கு ஏதோ 25 கோடி சம்பளம் நினைக்கிறேன் அவருக்கு. சூர்யா சாருக்கு நான் விஜய் மாதிரியா விஜய் நடிச்சிருந்தா வேணா படம் வேணா போயிருக்கலாம். ஏதாவது அது மாதிரி அவருக்காகவே வேணா ஓடி இருக்கலாம். ஓடாது சார். ஐயோ சார், ஃபர்ஸ்ட் ½ hour தயவு செஞ்சு வராது சார். தமிழ்ல போட்டுருது சார். ½ வராதிங்க தயவு செஞ்சு. யோகி பாபு எதுக்கு இருக்காருன்னே தெரியல. ஏதோ அந்த கார்ட்டூன்ல அந்த இந்த கேம் விளையாடுவோம்ல, நம்ம சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவோம்ல, அதே மாதிரி இருக்கு சார். அதான் படம் எப்படின்னா இருக்கு? அந்த கண்ணாடி கொடுத்துட்டேன். இந்த கண்ணாடி முதல்ல மாட்டிக்கிறேன். படம் வந்து நான் நினைச்ச மாதிரி தான், பொன்னியை சொல்ல மாதிரி தான். அது எப்படின்னா பார்ட் 2 தான் இது. ஏன்னா கடைசியில வந்து அவன் தம்பியை காட்டி தான் முடிச்சுக்கிறா போல. செகண்ட் பார்ட் இருக்குது. உண்மையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா இருக்குது.
என்ன ஃபர்ஸ்ட் வந்து ரொமான்சிக்கா இருக்குது படம், ஒரு காதல் காட்சி மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியா வருது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. வேற எதனா கேள்வி கேட்டா தான் சொல்ல முடியும். நீங்க கேளுங்க. விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்கு? 2.5 years ஒர்க் பண்ணிருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. எனக்கு பிடிச்சிது என்னன்னா சில விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல இந்த படத்துல. நம்புற மாதிரியே இல்ல, நம்புற மாதிரி தான் இல்ல, நம்புற மாதிரி தான் இல்ல. அது எப்படின்னா இது 700 வருஷம் நான் சொல்றது பிடிக்கல. அந்த பையன் அதுதான் நம்ம கஜினி கூட எடுத்துக்கலாம், பழைய நினைவுகள் தான். அதுதான் அந்த குழந்தைய காப்பாற்ற, அந்த பையனை அங்கேயும் காப்பாற்றணும் இங்கேயும் காப்பாற்றணும். அந்த பிளேட் சீன்லாம் ரொம்ப வேஸ்ட் தான். இது அதை நம்புற மாதிரி இல்லை. அந்த இது கரெக்டாக இருக்குது. இந்த நூற்றாண்டு அதுதான் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பேர் பிடிக்கல. செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. யோகி பாபு கூட இருக்கிற சுத்தமாக எனக்கு பிடிக்கலங்க. படம் முழுக்க அப்படியே எடுத்துன்னு போயிருக்கலாம். அது படம் முழுக்க கம்ப்ளீட்டாக எடுத்துன்னு போயிருக்கலாம். பொன்னியின் செல்வன் தான் அப்படித்தான் எடுத்துன்னு போனாங்க. அது மாதிரி படம் முழுக்க அந்த 700 ஆண்டுகள் முழுல அது அப்படியே கொண்டு போய் கடைசி செகண்ட் பார்ட் முடிச்சா எதிர்பார்க்கலாம். இது வந்து என்ன யோகி பாபு அந்த கிறிஸ்லாம் காமிச்சு தலைவலி தான் எனக்கு வந்தது. எதுக்கு அவங்கள காமிச்சாங்க? என்ன யூஸ்னே தெரியல அந்த செகண்ட் ஹாப்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்குது. அதே ஃபர்ஸ்ட் ஹாப் அதே மாதிரி கார்த்திகை கொண்டு வந்தா நல்லா இருந்தா கண்டிப்பா அது நிறைவேறாது. ஏன்னா கவுண்டன் சொல்லி முடிக்கிறா போல. அங்க எப்படி இது சூர்யா காமிச்ச மாதிரி இங்கேயும் அது மாதிரி தான் காமிக்கிறா. அங்க கார்த்திகை அது மாதிரி காமிச்சா இங்கே அது மாதிரி தான் கார்த்திகை காப்பாங்க. நல்லா கிளீனா தெரியுது இந்த படத்துல, கிளீனா தெரியுது. புரியுதுங்களா? பொன்னியின் செல்வன் பாத்தீங்களா அந்த மூமெண்ட்லயே பார்த்தா நல்லா இருக்குது. நான் சொல்றது அப்பதான் நம்ம கதை வந்து கரெக்டா பினிஷிங் தெரியும். அந்த 800 ஆண்டு 700 ஆண்டு எவையா இருக்கிறான் அது எங்களுக்கு மெமரியில ஏறனா அந்த 2024 எப்படி மைண்ட் செட்ல வரும்? யோகி பாபு தான் வரும் மைண்ட் செட்ல. புரியுதா நான் சொல்றது? அதனால வந்து படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாரு சிறுத்தை சிவா. இப்போ வந்து திருப்பி கார்த்திகை வரா போல. திருப்பி நான் சொல்றது புரியுதா? திருப்பி கார்த்திகை கொண்டு வரா போல. வணக்கம் பீஸ் நல்லா இருக்கு. உண்மையில மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பிஜிஎம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. நல்ல பெரிய டைரக்டர் தான் சொல்லலாம். இந்த படத்துல பெரிய டைரக்டர் சொல்லலாம். என்ன கண்ணாடி போட்டு பாக்குறோம், அதுதான் எனக்கு இந்த படம் கண்ணாடி எல்லாமே நல்லா எடுத்துருக்கலாம். நல்லாதான் இருக்கு. கண்ணாடி போட்டு பார்த்தா எடுத்துட்டாவே அது சரியா இதுல கிளாரிட்டி இல்லை, சரியா கிளாரிட்டி இல்லை. அப்படியே கண்ணாடி எல்லாமே பொன்னியின் செல்வன் நாங்களும் அப்படிதான் பார்த்தோம். பொன்னியின் செல்வன் அப்படிதாங்க பார்த்தோம். அதே மாதிரி எடுத்துருக்கலாம். அது கண்ணாடி போட்டதால சில பேர் இந்த வயசானவங்க பார்த்தா ரொம்ப தலைவில் தான் வரும். கண்டிப்பா புரியுதா? இது பெரியவங்க பாக்குற படம். இது பெரியவங்க ரொம்ப ரொம்ப ஒரு 60 வயசு 70 வயசு பார்த்தா நல்லா உண்மையிலேயே ரிலீஸ் ஆகும் படம். சின்ன பசங்க நிச்சயமா வந்து இந்த படம் வந்து செட் ஆகுமா தெரியாது. சூர்யா கோசம் செட் ஆகும், அவ்வளவுதான். சூர்யா கோசம் செட் ஆகும் இந்த படம். இது மற்றபடி யூத்துகளுக்கு அவ்வளோ இல்லை, பெரியவங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேல பார்த்தா நல்லா புரியும். கார்த்தி அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? கார்த்தி அதான் நான் தான் சொல்றேன்னு, அதுதான் சொல்றேன். ரத்தத்தை சம்பந்தப்பட்டு சொல்றாரு. அது யார் ரத்தம்னு செகண்ட் பார்ட்ல தான் தெரியும். பொன்னியின் செல்வன் எப்படி முடிச்சாங்க அதே மாதிரி தான் முடிச்சுக்கிறாங்க. செகண்ட் பார்ட்ல தான் தெரியும் அந்த படம் ஸ்டோரி. வெயிட் பண்றீங்க? செகண்ட் பார்ட் வெயிட் பண்றீங்க? ஆமா, எல்லா பேரும் அப்படிதான் வச்சுட்டு போயிட்டாரு. ட்விஸ்ட் அதான் வச்சுட்டு போயிட்டாரு. செகண்ட் பார்ட்ல காத்துன்னு கிடக்குனால அது எத்தனை வருஷம் ஆகுமா? 1 வருஷம் ஆகுதோ 2 வருஷம் ஆகுது. இந்த படமே 2 வருஷமா எடுத்துன்னு கிடக்குறாங்க. இப்ப அந்த படம் வந்து 2026 எலெக்ஷன் வந்துடும் போன்றது. 2 வருஷம் ஆயிடும். செகண்ட் பார்ட் 2 வருஷம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் 2 வருஷம். என்ன ஆச்சு? புரியுதுங்களா? அப்படிதான் போயின்னு கிடக்கும். பொன்னியின் செல்வன் மாதிரி எடுத்துருக்கலாங்க. அந்த பிளேட்டு கண்ணு வெள்ளக்காரங்க சண்டை கண்டெல்லாம் வந்து அது என்ன, அது 700 வருஷம் பார்த்த மாதிரி இருக்குது படம். இது ரொம்ப லேட்டஸ்டா பார்த்த மாதிரி இருக்குது. சூர்யாவை லேட்டஸ்டா பார்த்த மாதிரி ஆகி போச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வெறும் காதல் காட்சி தேவையே இல்லை. அது நேராக கொண்டு போயிடலாம்ல. 700 வருஷத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கலாம்ல. தங்கம்லான்னு எடுத்துங்க அந்த படம். எப்படி இருக்குது? ஒரு தங்கத்தை கண்டுபிடிக்க ஒரு கிராமத்துல மலைவாழ் மக்களை யூஸ் பண்ணாரு. இது மலைவாழ் மக்கள் சம்பந்தப்பட்டது. இந்த காட்டு ஒரு 5 தீவை வந்து கைப்பற்றதுனால கதையா வருது. அது புரியுதா? 5 தீவு, 5 தீவுல ஆட்சியை பிடிக்கிறதா, காசை காட்டி போர் நடக்குது. அது அப்படியே கொண்டு வரலாம். ஏன்னா வீரபாண்டி கட்டபொம்மன் அப்படித்தானே வந்து படம். பாத்தீங்களா? வீரபாண்டி கட்ட எப்படி எட்டப்பான் காட்டி கொடுக்குற கேஸ் தானே. உண்மைதானங்க அது. அதாவது படம் வந்து நான் வந்து தப்பா சொல்லல, உண்மையில கஷ்டப்பட்டு சூர்யா நடிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கட்டி படம் வந்து செகண்ட் பார்ட் தான் தெரியும். அந்த காஸ்டியூம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அருமையான காஸ்டியூம். விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. இது ஏங்க யோகி பாபுல காட்டுறது என்னங்க? ஒரு
கத்தின்னு போயிட்டு சம்பாதிக்கிறாங்க. 5 லட்ச ரூபாய் ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுல பார்த்து அந்த பையனுக்கு இந்த பிரெயின் அதுல இருந்து ஒண்ணு அந்த எஃபெக்ட் இவருக்காவது கொஞ்சமாவது இருக்கணும். நான் பிளட் சம்மந்தப்பட்டு நான் சொல்றேன், அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கூட இல்லையே. செகண்ட் இவருக்கு இல்லையா, சூர்யாவுக்கு இல்லையா, அவருக்கு தானே எஃபெக்ட் இருக்குது. எஃபெக்ட் போறதெல்லாம் மலைவாழ், அவரு தான் எஃபெக்ட். இந்த சூர்யா எஃபெக்டே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? சூர்யான்னு அந்த சூர்யாவுக்கு தான் எஃபெக்ட் இருக்கு. அந்த கத்துறது, அதாவது காசல்லா கத்தம் தெரியும் பாத்தீங்களா, தண்ணில இருந்து காசலா அது மாதிரிலாம் கத்துறதுலாம் பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த சூர்யா கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. அந்த சூர்யா தான் எனக்கு பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நெகட்டிவ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஐ மீன் அதோட இன்டென்சிட்டி கம்மியா இருக்கு. எமோஷனல் டெப்த் வந்துட்டு இவங்க அதை வச்சுதான் ப்ரொமோட் பண்ணாங்க. எமோஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இவங்க சொல்ல வந்த எமோஷன்ஸ் பெருசா கனெக்ட் ஆகல. செகண்ட் ஆஃப் வந்துட்டு இவங்க என்ன விட்டாங்களோ அதை வந்துட்டு அங்க காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்டது செகண்ட் ஹாஃப்ல புடிச்சிட்டாங்க. கண்டிப்பா. விஷுவல்ஸ்ல எப்படி இருக்கு? 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. 3D பாத்தீங்கன்னா 3D தான் பாக்குறோம். 3Dல கண்டிப்பா ஒரு தமிழ் மூவி 3Dல வருது அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆமா, சில இடத்துல செட் ஒர்க்ஸ் வந்து தெரியுது. ஒரு மேபி ஒரு 5% தெரியும், பட் 95% வந்து தெரியல. ஸோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து எல்லா டீமும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ஒரு ரியல் லைஃப்ல வந்துட்டு ஒரு 8 hours 9 hours ஒர்க் பண்றோம். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் நம்ம ஒரு மந்த் எண்ட்லயோ இல்லை 2 months அப்புறமோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த மாதிரி 2 years இவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அந்த டெடிகேஷன் அண்ட் எஃபோர்ட்ஸுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஸ்க்ரீன்ல வால்யூம் பேசுது. ஸோ இதுல முக்கியமா நம்ம மிஸ் பண்ற விஷயம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லாம மேபி போகலாம். டிஎஸ்பி சாரோட மியூசிக் வந்துட்டு எல்லாத்த விட சூப்பரா இருக்கு. எல்லாத்த விட சூப்பரா இருக்கு. அதாவது சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு எந்த அளவுக்கு ஷோல்டர் லிஃப்ட் பண்ணி நிறுத்துறாரோ அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு டிஎஸ்பி சாரோட மியூசிக் தான் நிறுத்துது. இப்போ விஷுவல்ஸ் இதெல்லாமே ஓகே. கதை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கதை பெருசா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கனெக்ட் பண்ணல. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா நிறைய சீக்வன்சஸ் வந்துட்டு ரஷ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இன்டர்வல்குள்ள நான் இதை சொல்லி ஆகணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப சுருக்கி எடுத்துட்டாங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே நீங்க பெருசா எடுத்தீங்கனாலே ஒரு ஃபுல் படம் வரும். அந்த ஸ்டோரியை வந்துட்டு இவங்க வந்துட்டு 1 hour 10 minutes சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய சீக்வன்சஸ் கனெக்ட் பண்ண முடியல. நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ள படம் அடுத்த சீன் போயிருது. ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சமே நெகட்டிவா இருந்தது. ஸோ நான் அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் யோசிச்சேன் படம் என்னடா இப்படி போதே அப்படின்னு சொல்லி. பட் செகண்ட் ஹாஃப் வரும்போது நல்லாவே காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் ரொம்ப ஓகே ஆவரேஜா செட்டில் ஆயிரும், பிலோ ஆவரேஜா செட்டில் ஆயிரும்னு நினைச்சேன். பட் இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லாம அபவ் ஆவரேஜ் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கார்த்தியோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ சில ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஸோ கார்த்தி சார் இருக்காரா இல்லையா அப்படிங்கறது நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும். எப்படி வராருன்றது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு படத்துல. ஸோ கார்த்தி சார் மட்டும் இல்ல, நிறைய ஆக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த ஆக்டர்ஸ் நேம் எல்லாம் நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஏன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்தா திருப்பியா கண்டிப்பா போகலாம். எக்ஸ்பெக்டேஷன் இவங்க இந்த 2.5 years கொடுத்த ஹைப் இதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காம வரணும். ஸோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா ஓகே ஒரு படம் வந்திருக்கு நம்ம போறோம்னா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. 2 years இதுக்காக வெயிட் பண்ணி வராங்க இல்லையா, இவ்வளவு சூப்பராவா இருக்கும், இது வந்துட்டு ட்ரெமெண்டஸா இருக்கும். அந்த வெயிட்டிங்கே வந்துட்டு ஹைப் ரொம்ப எங்கேயோ போயிருக்கும். அந்த ஹைப்புக்கு நம்ம வந்தோம்னா தீனி போடுதா அப்படின்னா ஆவரேஜா தான் தீனி போடுது. ஆமா. ஸோ ஹைப் வந்துட்டு இவங்க பில் பண்ணாம ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தாங்கன்னா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். நிச்சயமா பண்ணும். எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நான் வந்துட்டு ஆக்சுவலா செகண்ட் ஷோக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். லைக் இன்னைக்கு இல்ல சண்டேக்காக நான் புக் பண்ணியிருந்தேன் ஃபேமிலியோட பாக்குறதுக்கு. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன ஃபீல் பண்ணேன்னா ஓகே டிக்கெட் கேன்சல் பண்ணிடலாம்னு ஃபீல் பண்ணேன். ஓகே. ஆனா செகண்ட் ஹாஃப் முடிச்சு இல்ல போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் பண்ணிட்டேன். இடத்துல பிஜிஎம் போட்டாரோன்னு எனக்கு தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து நிறைய அவங்க சொல்லும் போது காதுல விழ மாட்டேங்குது. அது ஏதோ செல்லுன்னு சொன்னா நில்லு அப்படின்னு கேக்குது. அதனால அந்த பிஜிஎம்னால அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேக்குது. நிறைய இடத்துல பிஜிஎம் ஸ்லோ பண்ணி அது சவுண்ட் கம்மி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. டயலாகா இருக்கு. அந்த டயலாக் வந்து நம்மளால கேட்க முடியல. அது கரெக்டா கேட்டிருந்தா கன்வே ஆயிருக்குமோ அதுதான் சொன்னேன். அந்த மியூசிக் வந்து நம்ம படம் ஃபுல்லாவே மியூசிக் பிஜிஎம் போட்டுட்டே இருந்தாங்க. அதனால நிறைய கவனிக்க முடியாம போயிருக்கும் நிறைய பேரால. சாங் ஆமா போய்கிட்டு இருந்தது. ஒரு 2 சாங் நம்ம தேவையில்லாம அந்த மாதிரி தான் தோணுச்சு. சாங்ஸ் நல்லா இருக்கு. ஒரு ஃப்ளோ போகும்போது அந்த ஃப்ளோவை தடுக்கிற மாதிரி இருக்கு சாங்கா. நமக்கு அப்படி இருக்கு. விஷுவல் வந்து செமையா இருக்கு. விஷுவல் 3D செமையா இருக்கு. தேங்க்ஸ். வந்து எங்க மிஸ் மேட்ச் ஆயிடுமோ அப்படின்னு பார்த்தோம். ஆனா நல்லாவே மேட்ச் பண்ணாரு. ஸோ சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டாங்க. ஃபேமிலி கனெக்ட் எப்படி இருக்கு? ஃபேமிலி கனெக்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து அதான் ஒரு அரசர்
ஒரு அரசுக்கு கீழே இருக்க குடிகள் மக்களை எப்படி காப்பாற்றணும், என்ன மாதிரியான ஒரு அறத்தோட இருக்காங்க அப்படின்றது. இது ஃபிக்ஷன் ஸ்டோரியா இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த நம்மளுக்கான அறம் இருக்கு இல்லையா, அதை வந்து சரியா காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஷுவல்ஸ் பயங்கரமா இருக்கு. தமிழ் சினிமாலேயே வந்த முதல் நல்ல 3D படம் அப்படின்னு சொல்லலாம். 3Dலயே சின்ன சின்ன மைனஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இருக்கு, இது வரைக்கும் வந்ததுல இதுலதான் 3D வந்து பக்காவா வந்திருக்கு. பயங்கரமா இருக்கு. ஸோ வேற லெவல்ல வந்து பினிஷிங். அதாவது விக்ரம் படத்துல வந்து சூர்யா ரோலெக்ஸா எப்படி கம்ப்ளீட் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த படத்துல கார்த்தி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீன்ல வருவாரு, அது வேற லெவலு. சேம் ரோலெக்ஸ் எப்படி அந்த பினிஷிங் கொடுத்தாரோ விக்ரம்ல, அதே மாதிரி கங்குவால கார்த்திக் கொடுத்துருக்காரு. பல குப்பை படங்கள் வர மத்தியில இது ஒரு அறம் சார்ந்து அப்படி பார்க்கும்போது அந்த கருத்தா ஒரு மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது ஒரு நல்ல படம். பண்ணி வந்ததுக்கு நினைக்கிறீங்களா? ஆமா, ஒருத்தம் சொல்லலாம். நான் தான் சொன்னேன், எங்க 500 கோடி 1000 கோடி 2000 கோடி நாங்க சிவா மேலாம் உண்மையிலே நம்பிக்கை கிடையாது அவரோட முந்தைய படங்கள் பார்க்கும்போது. ஸோ எங்க தெருக்கோடியில தான் நிப்பாருன்னு நினைச்சேன், பட் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாரு. இது வந்து தமிழர்கள் வரவே இருக்கணும் ஒரு கதையா பார்க்கும்போது. ஸோ ஸ்டோரி மூவி அப்படின்றத தாண்டி அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்க அற விஷயங்கள், ஒருத்தர் நீதி தவறி போறான், துரோகங்கள் நடக்குது, அந்த துரோகத்தை எப்படி ஓவர் கம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப்ல பிக்கப் ஆயிரும். இதுதான் படத்தோட பிளஸ். மியூசிக் பயங்கரமா பண்ணியிருக்காரு ராஜ் சார். 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. படத்துல விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? விஷுவல்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருசா தெரியல. ஒரே இடத்துல எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஒரே சத்தமா இருக்கு, கத்திட்டே இருக்காங்க படம் ஃபுல்லா. கார்த்தியோட ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலன்றீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரொம்ப மோசம். டைரக்டர் பேர் போடும்போது கையே தட்டல. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்னா வேஸ்ட் ஆஃப் டைம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? படம் எப்படி இருக்கு? படத்துல எது பிளஸ் நினைக்கிறீங்க? எல்லாமே பிளஸ் தான். எல்லாமே பிளஸ் தானா? படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம். விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப தகட்ட தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, கொலையா இருக்கு. படம் எப்படி இருக்கு? விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? சூப்பரா. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்றவன் கவரப்பேட்டைக்கு உள்ள வந்துரு. ஓகே, பக்கமா சொல்றேன் நானு. சிவா கம்பேக் கொடுத்திருக்காரா? சிவா கம்பேக் கொடுத்திருக்காரா? சிவா இப்பதானே வந்த அடுத்த சிவா கம்பேக் கொடுத்திருக்காரா இந்த படத்துல? கண்டிப்பா சிவா அண்ணன் பண்ணின படத்திலேயே எல்லா படத்தை விட இந்த படத்தை நான் பெஸ்ட் படமா அறிவிக்கிறேன். 5 பூதங்களும் சாட்சி. ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரை, நம்ம தமிழனை கொல்ல வந்த அந்த மிருகங்கள் எல்லாம் ரோமானியனுக்கு அடிச்சான் பாரு ஆப்பு. ஓகேவா, நீங்களாம் இன்னையில இருந்து பிரான்ஸ்லாம் நமக்கு எதிரி நாடுடா, இந்தியாவுக்கு எதிரி நாடுடா. ஓகேவா, விஷுவல்ஸ் அதான்ப்பா, ஒவ்வொரு விஷுவல்ஸும் அப்படி வந்து எடுத்து காட்டியிருக்காங்க, தன்னம்பிக்கையோட காட்டியிருக்காங்க. ஏன்னா 1070 இந்த மாதிரி ஒரு விஷயம், தப்பான விஷயம் நடந்து 200 பேர்த்த கையை வெட்டி 2 தங்க காசுக்காக தமிழனுக்குள்ளேயே தமிழன் வந்து துரோகம் பண்றதை தான் காட்டியிருக்காங்க. துரோகத்தின் வெளிப்பாடு அந்த காலத்துல இருந்து இந்த காசுக்காக கொல்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு தான் காட்டியிருக்காங்க. ஓகேவா, நல்லதை கட் பண்ணி சில பேருக்கு படம் புரியலங்கிறாங்க. படம் புரியலன்னா மொத்தமா முதல்ல இருந்து வந்து பார்க்கணும். அவன் இடையில வந்து பார்த்தவனா இருப்பான். ஓகேவா, முதல்ல இருந்து எழுத்து போட்டதுல இருந்து வந்து பார்க்கணும். போனு கீனு பண்ணா வந்து எடுக்க கூடாது. அப்படி சின்சியரா பார்க்கணும். எல்லாரும் என்ன மாதிரியே படம் பார்க்க முடியுமா? ஏன்னா நான் தான் அந்த ஃபீல்டுல இருக்கேன், அதனால அப்படி பாக்குறேன். ஓகேவா, அது அரகுற ரிவ்யூஸ். 3D சூப்பரா இருக்குப்பா. எல்லாமே பொத்து நம்ம முன்னாடி வந்து சத்துன்னு உழுவுது. ஓகேவா, நல்லா இருக்குது. இப்போ இது 3Dல பார்த்தா தான் நல்லா இருக்கு. சரி, 1970ல ஓகேவா, ரோமானிய அரசு வந்து 5 தீவுல உள்ள நம்ம தமிழனை கொல்ல வருது. அந்த கொல்ல வந்த தீவுல நம்ம ஒரு பணத்துக்காக 2 காசு தங்கத்துக்காக நட்டி சாரு ஒரு 200 பேர்த்த கையை வெட்டி கொண்டு போடுறாரு. இந்த கொண்டு போன விஷயம் தெரிஞ்சவொடனே எங்க கங்குவா வருது, வந்து கலையை எடுத்து உயிரோட வச்சு நெருப்பு எடுத்து கொல்லுது. இது எங்கடா கதை இல்ல? எங்க கதை இல்ல? யாருடா இவனை யாருன்னு பாருங்க. இதுதான்டா கதை.
இதுதான் கதை. என்ன என்னடா கிங்ஸ்லி காமெடி என்ன கிங்லிஷ் காமெடி போடா. நானே வந்து இமோஷனல் ஆகி 200 பேர்த்த கையை வெட்டிவிட்டான்னு வெறியில வந்து படம் பார்த்துட்டு துடிச்சு போய் பேட்டு கொடுக்குறேன். கலெக்ஷன் எவ்வளவு கிடைக்கும்? கலெக்ஷன் எவ்வளவு 20 கண்டிப்பா இது ட்ரிபிளா அடிக்கும். ஓகேவா? ஆமா 1000 வந்தா கூட நமக்கு சந்தோஷம் தான். தங்குவா 2வது அப்படியே தரவை இறங்கி வரும். ஓகேவா? நின்று வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடாதீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா பச்சை தமிழன் கிடையாது, ஆந்திரா பார்டருக்கு போயிடணும். அவ்வளவுதான். ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 980 டேஸ்க்கு அப்புறம் சூர்யா கம்பேக் கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. அவருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்காகவாது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். எந்த இது ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா எது உங்களுக்கு ரொம்ப டிராகா இருந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேகா இருந்த மாதிரி. மியூசிக் நல்லா இருக்கு. கங்கா கங்குவா சாங் வந்து அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் எஃபெக்ட்லாம் ஆகுது. ஆனா கடைசியில வர கமர்ஷியல் சாங்ஸ் ஜஸ்ட் இந்த கமர்ஷியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண மாதிரியே நிறைய சாங்ஸ் இருக்கு. அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் மேபி படம் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. கார்த்திக் கேமியோ நல்லா இருக்கு. இன்டென்ஷனலா கார்த்தி பண்ணா நல்லா இருக்கும், ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே அதை கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். காமெடியா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் செம்ம ஆக்டிங் இருக்கு. அவருக்கான பில்டப் அவங்க கிரியேட் பண்ண விதம் எல்லாமே கிரியேட் பண்ண விதமும் நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. டிஷா பட்டாணி வந்து சும்மா ஏதோ இன்ட்ரெஸ்டாக இருக்கணுமே, ஒரு கமர்ஷியல் படம்னா ஒரு ஹீரோயின் இருக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக அவங்க ரோல் ப்ளே பண்ண வச்ச மாதிரி இருந்தது. நிறைய கிளாமரஸ் அதுக்காக மட்டும் அவங்களை கொண்டு வந்த மாதிரி, ஒரு பாட்டுக்காக கொண்டு வந்த மாதிரி இருந்தது. மற்றபடி பெருசாக எதுவுமே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தெரியல. ஒன் டைம் மியூசிக் நல்லா சவுண்டாக தான் இருக்கு. ஆனால் வந்து அங்கங்கே ஆல்ரெடி கேட்ட மியூசிக் லைட்டாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. அது மட்டும் நிறைய பேர் நெகட்டிவ் சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கா படமா? ஆமா, படம் பெருசா வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. மெச்சூர்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பா படம் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் தான். 2000 கோடி அடிக்கும்.